வைரவேலின் உடலில் இருந்த பானைகளை ஹரிஷ் தன்னுடைய ஆற்றல் மூலமாக வெளியே எடுக்க, அதே நேரம் கல்பனா தன் கையில் இருந்த வாளை அவன் மார்பில் குத்தி இறக்கினாள். அந்த பானைகள் வெளியே வந்ததும் கல்பனா வாளை குத்தியதும் ஒரே நேரத்தில் நிகழ வைரவேல் தற்காத்துக் கொள்ள கூட இடைவெளி கிடைக்கவில்லை. அவருடைய கண்களின் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் பிரிய ஒரு வித்தியாசமான ரியாக்ஷனுடன் தன் எதிரில் இருந்தவர்களை பார்த்தார். அதில் கோபமும் ஏமாற்றமும் கலந்து தெரிந்தது. கடைசி வரை அவருடைய பிடிவாதம் கொஞ்சம் கூட குறையவில்லை. இதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும், உங்களை நான் சும்மா விட மாட்டேன். அவர் திக்கி திணறி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இன்னொரு பக்கம் நின்ற ரங்கராஜன் தன் கையில் இருந்த வாளால் அவரை குத்தினார். இதனால் அவர் அப்படியே பின்னால் சரிய இருவரும் தங்கள் வாளை உருவினார்கள். இப்போது பானைகள் வெளியே வந்து விட்டதால் அவருடைய காயங்கள் உடனடியாக ஆறவில்லை. அதிலிருந்தும் ரத்தம் நிற்காமல் வெளியே வர ஆற்று மணல் சிவப்பாக மாறத் தொடங்கியது. சில நிமிடங்களில் இந்த மொத்த நிகழ்வும் நடந்து முடிந்திருக்க கருடப்படை வீரர்களும் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றனர். அவர்களுக்கும் எதிர்வினையாற்றக்கூட நேரம் கிடைக்கவில்லை. நம்ம தலைவரை கொண்டுட்டாங்க, அதில் ஒருவன் கூற அடுத்த நொடி மொத்த கூட்டமும் கொந்தளித்தது. அவர்களை திரும்பி பார்த்த ஹரிஷ், உங்க தலைவர் ஏன் இறந்தாருன்னு உங்களுக்கே தெரியும், அதுக்கப்புறமும் நீங்க எங்களை எதிர்த்து சண்டை போட போறீங்களா என கேட்டான். அவருடைய கம்பீரமான குரல் ஒரு அழுத்தத்துடன் ஒலிக்க சட்டென அந்த இடம் அமைதியானது. கருடப்படை வீரர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர். ஏற்கனவே வைரவேலுங்கிற ஒரு தனி மனுஷனோட சுயநலத்தால ரெண்டு பக்கமும் சில வீரர்களை இழந்துட்டோம். இதுக்கப்புறம் தேவையில்லாத உயிரிழப்புகள் வேண்டாம். விருச்சிக ஆஷ்டமும் ஆல்ரெடி என்னோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. நீங்க போய் அங்க சேர்ந்துக்கலாம், அங்க யாரும் உங்களை எதுவும் செய்ய மாட்டாங்க. ஹரிஷ் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்க மற்றவர்கள் அதை ஆச்சரியத்துடன் பார்த்தனர். வைரவேலை கொன்றதுடன் அவன் மொத்த கருடப்படையையும் அழித்து விடுவான் என்று எதிர்பார்த்தனர். ஆனால் ஹரிஷ் அவர்களுக்காகவும் யோசித்து கருணை காட்டினான். ஒரு தலைவனுக்கான அத்தனை அடையாளங்களும் அவனிடம் இருந்தது. அது மட்டுமின்றி ஆதிசேஷனின் சக்தி கிடைத்த பிறகும் அவன் கொஞ்சம் கூட தலைகணம் இல்லாமல் அதே போலத்தான் நடந்து கொண்டான். அவனிடம் எந்தவித மாற்றமும் தெரியவில்லை. அதுவே மற்றவர்களுக்கு அவன் மீதான மரியாதையை அதிகப்படுத்தியது. எப்படி ஹரிஷ், உங்களுக்கு இவ்வளவு பெரிய சக்தி கிடைச்சிருக்கு, நீங்க அதை பத்தி எந்த எக்ஸைட்டும் இல்லாம நார்மலா இருக்கீங்க? கல்பனா ஆச்சரியத்துடன் கேட்க, எதுவுமே முதல் தடவை கிடைக்கும் போதுதான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதுவே ஒரு கட்டத்துக்கு மேல போகும்போது நமக்கான பொறுப்பும் கடமையும் தான் அதிகமாகும். இப்போ இந்த சக்தி கிடைச்ச உடனே நான் அப்படிதான் ஃபீல் பண்றேன். எனக்கான பொறுப்பு அதிகமா இருக்கு, நான் இதை சரியா பயன்படுத்தணும். அது மட்டும் தான் இப்ப என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. ஹரிஷ் நிதானத்துடன் பதில் சொல்ல கல்பனாவிற்கு அவன் மீதான பிரமிப்பு அதிகரித்துக் கொண்டே போனது. அந்த சக்தி சரியான ஆளுக்குத்தான் கிடைத்திருக்கிறது என்று அவள் நினைத்தாள். வைரவேலின் உடலை அந்த ஆதிசேஷ நதி கரையிலேயே மரியாதையுடன் அடக்கம் செய்ய முடிவு செய்தனர். என்னதான் இருந்தாலும் அவர் பல்வேறு தவங்கள் செய்து உடல் அளவிலும் மனதளவிலும் சக்தி பெற்ற ஒருவர். அவருடைய ஆத்மா சாந்தி அடையவில்லை என்றால் அது மோசமான பின் விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால் கருடப்படையின் உதவியோடு அவர்கள் வைரவேலின் உடலை முறையாக அடக்கம் செய்தனர். அதன் பின் தன் கையில் இருந்த 2 பானைகளையும் பார்த்த ஹரிஷ், இதை எப்படி அவர் தன்னோட உடம்புக்குள் அடக்கியிருப்பாரு? அவரோட ஆன்மாவும் இந்த பானைகளும் இணைஞ்சிருந்ததா மெரன் சொன்னாரு, அது எப்படி சாத்தியம் என யோசித்தான். எப்படி இருந்தாலும் அவனுக்கு அதே போன்று செய்யும் எண்ணம் எல்லாம் இல்லை. 9 பானைகளையும் தேடி கண்டுபிடித்து ஒன்று சேர்க்க வேண்டும். அதன் மூலம் கிடைக்கும் ஆற்றல் தான் ஹரிஷுக்கு தேவை. அந்த சக்தியை தான் பினாக்களுக்கு எதிரான போரில் பயன்படுத்த விரும்பினான். மற்றபடி இந்த பானைகளை தன் வயிற்றுக்குள் அடக்கி அதன் மூலம் சாகாவரத்தை பெறும் கனவெல்லாம் அவனுக்கு இல்லை. அதனால் அந்த பானைகளை பத்திரப்படுத்தியவன் மீண்டும் ஹைதராபாத்துக்கு திரும்பினான். வைரவேலுடன் நடந்த அந்த பெரும் போராட்டத்திற்கு பிறகு ஹரிஷ் ஒரு மாதிரி களைப்பாக உணர்ந்தான். புதிதாக கிடைத்த ஆதிசேஷ சக்தியால் அவனுடைய ஆற்றல் நிறைகள் அதிகரித்திருந்தாலும் அவனுடைய மனம் சோர்வாக காணப்பட்டது. அதோடு அவனுக்கு வீட்டு ஞாபகம் அதிகமாக இருந்தது. அந்த சோதனைகளின் போது சந்தனாவையும் குழந்தைகளையும் பார்த்திருந்தான். ஆனால் அது எதுவும் உண்மை இல்லை, எல்லாமே அவருடைய கற்பனை மற்றும் மாய உலகம். அதனால் உடனடியாக அவர்களை பார்க்க நேரில் செல்ல வேண்டும் என்ற உணர்வு உந்தி தள்ள ஹரிஷ் சென்னை கிளம்ப முடிவு செய்தான். ஹரிஷுக்காக ஜீவாவுமே ரொம்ப நாள் ஹைதராபாத்தில் தங்கிவிட்டான். அதை பற்றி யோசித்தவன், ஜீவா, நாம நாளைக்கு சென்னை போலாமா என்று கேட்க சடனாக அவனுடைய முகத்திலும் பிரகாசம் தோன்றியது. அவனுக்குமே வீட்டை பற்றிய ஏக்கம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட ஹரிஷ் அதற்கு மேல் தாமதிக்கவில்லை. அடுத்த நாள் விடிகாலையில் சென்னைக்கு கிளம்பிய முதல் பிளைட்டிலேயே இருவரும் ஏறியிருந்தனர். சென்னை மண்ணில் கால் வைத்ததும் ஜீவா ஆழமாக இழுத்து மூச்சு விட்டான். ஆஹா, என்னதான் இருந்தாலும் நம்ம ஊரு நாயா, உற்சாகமாக சொன்னவன் ஹரிஷிடம் விடைபெற்று கிளம்பினான். சர்ப்ரைஸாக அவர்கள் முன்னால் போய் நிற்க வேண்டும் என்பதற்காக ஹரிஷ் தான் சென்னைக்கு வரும் விஷயத்தை வீட்டில் இருக்கும் யாருக்கும் சொல்லவில்லை. ஏர்போர்ட்டில் இருந்த டாக்ஸியில் ஏறியவன் ஒருவித உற்சாகத்துடன் வீட்டை நெருங்கினான். அப்போது வாக்கிங் செல்வதற்காக கதிர் கேட்டை திறந்து கொண்டு வெளியே வர ரேடியன்ஸை சேர்ந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவர் பின்னால் போக முயற்சித்தனர். அவரிடம் ஏதோ சொல்லி தடுத்த கதிர் தனியாக நடந்து செல்ல ஆரம்பித்தார். அவர் கொஞ்ச தூரம் சென்றதும் அதற்காகவே காத்திருந்தது போல சில நிழல் உருவங்கள் அவரை பின்தொடர்ந்தன. தெருமுனையில் திரும்பிய டாக்ஸியிலிருந்து அதை பார்த்த ஹரிஷ் திடுக்கிட்டான். ஆனா இங்கே நிறுத்துங்க என டாக்ஸியை நிறுத்தி இறங்கியவன் சத்தமில்லாமல் அவர்களை பின்தொடர்ந்தான். கதிர் அமைதியாக நடந்து கொண்டிருக்க அந்த நிழல் உருவங்கள் தங்களுக்குள் கிசுகிசுத்தபடி அவரை பின்தொடர்ந்தன. அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஹரிஷ் தன்னுடைய காதுகளை கூர்மையாக்கினான். நிஜமாவே இவர்தான்? அதில் ஒருவன் கேட்க, ஆமா, நான் ஜன்னல் வழியா பார்த்தேன், இவர்தான் நம்ம ஆளுங்க எல்லாரையும் அடிச்சு போட்டாரு, நம்ம லீடர் கூட ஒரே அடியில சாச்சிட்டார். மற்றொருவன் பதில் சொன்னான். அவர்கள் எதை பற்றி பேசிக் கொள்கிறார்கள் என்று ஹரிஷுக்கு சரியாக புரியவில்லை. ஆனாலும் அவன் ஒரு எச்சரிக்கை உணர்வுடன் அவர்கள் பின்னால் குறிப்பிட்ட இடைவெளியில் சென்றான். அப்போது அந்த தெரு முடிந்து கதிர் அடுத்த தெருவுக்குள் திரும்ப அவர்களும் அதற்குள் நுழைந்தனர். ஹரிஷும் அந்த தெருவிற்குள் போவதற்காக கால் எடுத்து வைக்க திடீரென அந்த நிழல் உருவங்களில் ஒருவன் பறந்து வந்து ஹரிஷுக்கு கொஞ்சம் முன்னால் விழுந்தான். அதைத் தொடர்ந்து மற்றொருவன் அலரும் சத்தம் கேட்க அதற்கு மேல் பொறுமை இழந்த ஹரிஷ் வேகமாக முன்னோக்கி ஓடினான். அங்கே அவன் கண்ட காட்சி இதுவரை அவன் கற்பனையிலும் நினைத்து பார்க்காத ஒன்றாக இருந்தது.
அங்கு எரிந்து கொண்டிருந்த லைட் வெளிச்சத்தில் கதிர் நிற்பது தெரிய அவரை சுற்றி ஆட்கள் சிதறி கிடந்தனர். அப்போது எதிரே நின்றிருந்த ஒருவனின் மார்பில் எட்டி உதைத்தார் அவர். அவன் பறந்து போய் எதிர்பக்க சுவரில் மோதி கீழே விழுந்தான். அவர்கள் எல்லோரும் வலி தாங்க முடியாமல் முணங்கிக் கொண்டிருக்க கதிரின் உடல் மீது அடர்த்தியான வெண்மை நிற ஆற்றல் ஒளி பரவி இருந்தது. அவருடைய அப்பா ஒரு எக்ஸ்பர்ட் என்பது ஹரிஷுக்கு அப்போது வரை தெரியாது. அதுவும் அவரை சுற்றி இருக்கும் ஆற்றல் நிலைகளின் அழுத்தத்தை பார்க்கும்போது அவர் ஒரு ஹை லெவல் எக்ஸ்பர்ட் என்பதை உணர்ந்தான். ஆனால் அவர் எந்த லெவலில் இருக்கிறார் என்பதை அவனால் கணிக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு அவரிடமிருந்து வெளிப்பட்ட ஆற்றலின் வேகம் அதிகமாக இருந்தது. நிஜமாவே இது என்னோட அப்பா தானா? இவர் ஒரு எக்ஸ்பர்ட் ஏன் எனக்கு தெரியவே இல்லை? இவ்வளவு நாளா நான் அவர்கிட்ட ஆற்றல் நிலைகளை உணர்ந்ததே இல்லையே. அப்படின்னா அந்த அளவுக்கு அவர் தன்னோட சக்திகளை கட்டுப்படுத்தி வச்சிருந்தாரா? அதுக்கு ரொம்ப பெரிய மன உறுதி தேவைப்படுமே. நானே கந்தர்வபுரி போய் போராடிதான் ஆற்றல் நிலைகளை கட்டுப்படுத்துற வித்தையை கத்துக்கிட்டேன். ஆனா அப்பா இவ்வளவு சக்தியை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட வெளியில தெரியாம எப்படி அவ்வளவு சாதாரணமா இருந்தாரு? அவனுக்குள் அடுக்கடுக்கான கேள்விகள் எழுந்தன. அந்த நிலையில் தன் அப்பாவை அழைக்க கூட மனம் இல்லாமல் உறைந்து போய் நின்றிருந்தான். அவன் சுவர் ஓரமாக இருட்டில் நின்றிருந்ததால் கதிர் அவனை கவனிக்கவில்லை, அல்லது கவனிக்காதது போல நடித்தாரா என்றும் கூட தெரியவில்லை. அங்கு எதுவுமே நடக்காதது போல கீழே கிடந்தவர்களை கண்டுகொள்ளாமல் அவர் தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தார். அப்போது அவர் முன்னால் ஒரு பெரிய உருவம் வந்து நிற்க அது யார் என்ற அடையாளத்தை உணர்ந்த ஹரிஷ் இன்னும் திகைத்து போனான். ஏனென்றால் கதிரின் முன்னால் அவருடைய வழியை மறைத்துக் கொண்டு நின்றது ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியின் தலைவர் அதியமான். என்ன கதிர், இவ்வளவு நாள் போத்தி இருந்த பசுந்தோலை விட்டு ஒலி வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு போல. அதியமானின் குரல் கேலியாக ஒலிக்க, அப்படின்னா இவருக்கு முன்னாடி அப்பாவை தெரியுமா? ஆனா இது வரைக்கும் என்கிட்ட அதை பத்தி சொன்னதே இல்லையே. மறைவில் நின்று அவர்கள் இருவரையும் பார்த்துக் கொண்டிருந்த ஹரிஷுக்கு அடுத்த சந்தேகம் எழுந்தது. நீ இது வரைக்கும் என் குடும்பத்து மேல கை வைக்காம இருந்த, அதனால எனக்கும் அதுக்கான தேவை வரல. எப்ப நீ உன்னோட எல்லையை கடக்க முடிவு பண்ணியோ அதுக்கப்புறம் அமைதியா இருக்கிறதுக்கு நான் ஒன்னும் முட்டாடு இல்லை. என் பையன் இல்லாத இந்த நேரத்துல மொத்த குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. என் மருமகளுக்கோ பேர பசங்களுக்கோ ஒரு சின்ன கீறல் விழக்கூட நான் அனுமதிக்க மாட்டேன். கதிரின் குரல் கர்ஜனையாக வெளிப்பட அவன் அப்பாவிடமிருந்து அப்படி ஒரு டோனை ஹரிஷ் எதிர்பார்க்கவில்லை. அவருடைய குரல் எப்போதும் மென்மையாகத்தான் இருக்கும். ஆனால் இப்போது அவருடைய பேச்சு மட்டும் இல்லை, மொத்த தோற்றமுமே வேற மாதிரியாக இருந்தது. அந்த மங்கலான வெளிச்சத்திலும் ஒரு புலியின் சீற்றம் அவரிடம் வெளிப்பட்டதை ஹரிஷால் உணர முடிந்தது. ஏற்கனவே கதிரை பற்றி அவனுக்கு சில சந்தேகங்கள் இருந்தது. ஆனால் அவர் இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவராக இருப்பார் என்றெல்லாம் அவன் எதிர்பார்க்கவில்லை. அதுவும் கதிருக்கும் அதியமானுக்கும் இருந்த அந்த நேரடி பழக்கம் அவனுக்கு இன்னும் ஆச்சரியத்தை கொடுத்தது. அவர்கள் இருவரும் பேசிக்கொள்ளும் விதத்தை பார்க்கும் போதே அவர்கள் இருவரும் ஒருவர் நன்கு அறிந்தவர்கள் என்று தெரிந்தது. என்ன பண்றது கதிர், நானும் உனக்கு கொடுத்த வாக்கு மீறி எதுவும் செய்யக்கூடாதுன்னு ரொம்ப பொறுமையா தான் இருந்தேன். ஆனா ஒன்ன மாதிரி உன் பையனுக்கு அமைதியா இருக்க தெரியலையே. அவனால் ஆரம்பத்துல இருந்தே எல்லா வகையிலும் எனக்கு பிரச்சனையா தான் இருக்கு. முதல்ல ஹெர்பல் கம்பெனி ஆரம்பிச்சு எங்க அமைப்புக்கு போட்டியா வந்தான். சரி போனா போதுன்னு விட்டா டெல்லியிலே ஒரு காலேஜ் ஆரம்பிச்சான். அது பத்தாதுன்னு நாங்க அதிக விலைக்கு விற்கிற மருந்துகளை மக்களுக்கு உதவி செய்யறேன்னு ரொம்ப குறைவான விலைக்கு தரான். அதோட சந்திராவோட சேரிட்டி மூலமா இலவசமாவும் தராங்க. அதுக்கப்புறம் யார் எங்களை தேடி வந்து வாங்குவாங்க? இதனால எங்க வருமானம் மட்டும் குறையல, இவ்வளவு வருஷமா ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி கட்டி காப்பாத்தி வந்த செல்வாக்கும் சரி ஆரம்பிச்சது. அதை பத்தி அவங்க கூட நேரடியா பேசி ஒரு சமாதான முடிவுக்கு வரலாம்னு நினைச்சேன். அதுக்காக அனுப்பி வச்ச எங்க அமைப்போட ஹெட் பிரம்மாவோட கையை வெட்டினான். அதோட நிறுத்தாம ஒரு கட்டத்துல பிரம்மாவோட உயிரையும் அவன் எடுத்துட்டான். பிரம்மா கிட்டத்தட்ட என்னோட வலது கை மாதிரி. அவன் இல்லாம நான் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியுமா? இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? உன்னோட பையன் தான். இதுக்கப்புறமும் எப்படி என்னால பொறுமையா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? அதான் உனக்கு கொடுத்த வாக்க மீறி உன் குடும்பத்து மேல கை வச்சேன். இங்க அடிச்சாதானே அவனுக்கு வலிக்கும், அப்பதானே அவன் பலவீனமாவா. அதுக்காக தான் அப்படி செஞ்சேன். பிரம்மா ஆவேசம் குறையாமல் பேசிக்கொண்டே போக கதிரிடமிருந்து எந்த சத்தமும் வரவில்லை. அவர் சொன்ன எல்லா விஷயங்களிலும் ஹரிஷ் நேரடியாக சம்பந்தப்பட்டிருந்தார். ஆனால் கதிருக்கு கொடுத்த வாக்கு என்று அதியமான் கூறிய விஷயம் மட்டும் அவனுக்கு புதிதாக இருந்தது. அவங்க பேசிக்கிறத பார்த்தா அப்பாவுக்கும் அதியமானுக்கும் இடையில ஏதோ ஒப்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனாலதான் அதியமான் இது வரைக்கும் நேரடியாக நம்ம விஷயத்துல தலையிடலையா? இப்போது ஹரிஷுக்கு ஏதோ அரைகுறையாக புரிவது போல இருந்தது. என் பையன் எது செஞ்சாலும் அது நியாயமா தான் இருக்கும். அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் இந்த உலகத்தோட நன்மைக்கானது. நீ மட்டும் இல்ல, யார் நினைச்சாலும் அவனை எதுவும் செய்ய முடியாது. வீணா முயற்சி பண்ணி தோத்து போகாத. கதிர் அவரை எச்சரிக்க திடீரென அதியமான் சத்தமாக சிரித்தார். பல வருஷங்களுக்கு முன்னாடி உன்னை பத்தி கூட ருத்ரவேந்தர் இதைத்தான் சொன்னார். ஆனா என்ன நடந்தது ஞாபகம் இருக்கா? நீ தோத்து போய் இந்த எக்ஸ்பர்ட் வாழ்க்கையே வேண்டான்னு திரும்பி நியூயார்க்கு ஓடி போனேன். அதுக்கப்புறம் இத்தனை வருஷமா உன்னோட உண்மையான அடையாளத்தை மறைச்சு சாதாரண மனுஷனை வாழ்ந்துட்டு இருக்கேன். உன்னை விட நான் எவ்வளவோ மேல். நான் ஆசைப்பட்ட இடத்தை அடைய முடியலனாலும் இப்ப வரைக்கும் அதுக்காக போராடிட்டு இருக்கேன். எனக்காவது ஒரு நாள் அதை அடைஞ்சே தீர்வேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு. பதிலுக்கு அதியமான் கூற, நீ அதுக்கு தகுதியானவன் இல்லைன்னு ஏற்கனவே நிரூபணம் ஆயிருச்சு அதியமான். நீ இன்னும் எத்தனை வருஷம் காத்திருந்தாலும் ருத்ரவேந்தரோட இடத்தை உன்னால் அடையவே முடியாது. கதிரும் விட்டு கொடுக்காமல் பிடிவாதமாக பேசினான். அதை கேட்டு முகம் இறுகிய அதியமான், எந்த தைரியத்தில் இப்படிலாம் பேசுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் கதிர். ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, இந்த அதியமான் இருக்கிற வரைக்கும் உன் மகன் நிம்மதியா வாழ முடியாது. எனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு கிடைக்க கூடாது. அதுவும் என் பரம எதிரியான உன்னோட மகனுக்கு கிடைக்க நிச்சயம் விட மாட்டேன். ஒற்றை விரலை நீட்டி சவால் விட்டு அதியமான் அங்கிருந்து நகர்ந்து இருட்டில் மறைந்தார். அதன் பின் கதிர் மட்டும் தனியாக அதே இடத்தில் நின்று கொண்டிருந்தார். அவரிடமே நேரடியாக கேட்டு விடலாம் என்று முடிவெடுத்த ஹரிஷ் தன் அப்பாவை நோக்கி அடியெடுத்து வைக்க அப்போது அவருடைய தோளில் ஒரு கை விழுந்தது. கதிரும் அதியமானும் பேசிக் கொள்வதை கேட்ட ஹரிஷ் அவர்கள் இருவருக்கும் இருக்கும் தொடர்பை பற்றி யோசித்தான். அதை பற்றி கதிரிடமே கேட்கலாம் என முடிவு செய்து முன்னோக்கி செல்ல அப்போது அவருடைய தோளில் ஒரு கை விழுந்தது. திடுக்கிட்ட ஹரிஷ் திரும்பி பார்க்க அங்கே நிரஞ்சன் நின்று கொண்டிருந்தான். நீங்களா? நீங்க என்ன பண்றீங்க? அவன் ஆச்சரியத்துடன் கேட்க அவர் தன் உதட்டின் மீது விரல் வைத்து அமைதியாக இருக்க சொல்லி சைகை செய்தான். அதை புரிந்து கொண்ட ஹரிஷும் சட்டென அமைதியாக, அவன் வேற எங்கேயாவது போய் பேசலாம் என மெதுவான குரலில் சொன்னான்.
அவர்கள் இருவரும் அங்கிருந்து நடந்து கடற்கரைக்கு வந்தனர். ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியை தேர்ந்தெடுத்த நிரஞ்சன் தன் எதிரே இருந்த அலைகளை வெறித்து பார்த்தபடி நின்றான். உன் அப்பாவையும் அதியமானையும் ஒன்னா பார்த்து நீ ரொம்ப குழப்பத்தில் இருப்பேன்னு எனக்கு தெரியும். இவ்வளவு நாளா உங்ககிட்ட மறைச்சு வச்சிருந்த ஒரு பெரிய ரகசியத்தை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு என்றவனின் உதட்டோரம் ஒரு கசந்த சிரிப்பு பரவியது. பின்பு திரும்பி அவனை பார்த்தவன், நீ ஆதிசேஷ சக்தியை அடைஞ்சதுக்கான பரிசுன்னு கூட இதை சொல்லலாம் என்றான். எனக்கு ஆதிசேஷ சக்தி கிடைச்சது உங்களுக்கு எப்படி தெரியும் என கேட்க வந்த ஹரிஷ் பாதியுடன் வார்த்தைகளை நிறுத்திக் கொண்டான். அவர்களுக்கு எல்லா திசையிலும் கண்களும் காதுகளும் இருக்கும். ருத்ரவேந்தருக்கும் நிரஞ்சனுக்கும் தெரியாமல் அவருடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்காது என்று ஹரிஷ் அறிவான். எங்க அப்பாவுக்கும் அதிகமானுக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? இங்கே இதை பத்தி என்கிட்ட சொன்னதே இல்லை. ஹரிஷ் நேரடியாக விஷயத்திற்கு வர நிரஞ்சன் உடனடியாக அதற்கு பதில் சொல்லவில்லை. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தவன் பின் நிதானமான குரலில் பேசத் தொடங்கினான். பல வருஷங்களுக்கு முன்னாடி ருத்ரவேந்தர் தனக்கான அடுத்த வாரிசை தேர்ந்தெடுக்க முடிவு பண்ணார். அவரை பத்தி உனக்கு தெரியும் இல்லையா? இப்போதைக்கு எக்ஸ்பர்ட் உலகத்துல இருக்கிறதுலயே சக்தி வாய்ந்த நபர் அவர் தான். அவரால் முடியாத விஷயம்னு எதுவும் இல்லை. எக்ஸ்பர்ட் உலகத்துல எங்கெல்லாம் நிலைமை கை மீறுதோ அங்க அவர் இருப்பார். ருத்ரவேந்தர் ஒரு வார்த்தை சொன்னா அதை எதிர்த்து பேசுற தைரியம் எக்ஸ்பர்ட் உலகத்துல யாருக்கும் கிடையாது. அவர் கையில இருந்த நைட் டாகர் கத்தியை பார்த்தாவே எதிரிகள் அலறுவாங்க. பினாக்களால இங்க பிரச்சனை வந்தப்போ அவங்களை வெளியேற்றுறது நல்லதுன்னு எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணாங்க. அப்ப கூட ருத்ரவேந்தர் கிட்ட தான் உதவி கேட்டு வந்தாங்க. அவரும் அதுக்கு ஹெல்ப் பண்ணாரு. பினாக்கல் அமைப்பை சேர்ந்த ஆளுங்க இங்கிருந்து வெளியேறி அமேகா தீவை கைப்பற்றினாங்க. அங்க இருக்கிற பூர்வ குடிகளை அவங்க துன்புறுத்துற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ருத்ரவேந்தர் உடனே அந்த தீவுக்கு கிளம்பி போய் பினாக்கல் அமைப்புக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தாரு. அதனாலேயே அவங்களுக்கு ருத்ரவேந்தரை பார்த்தாலே பயம். நிரஞ்சன் சொல்லிக்கொண்டே போக ஹரிஷுக்கு இந்த விஷயம் நினைவு இருந்தது. மகேந்திரன் உட்பட வான்காடு மக்கள் தான் அமேகா தீவின் பூர்வ குடிகள். பினாக்கல் ஆட்களால் அவர்களுக்கு பிரச்சனை வந்த போது ருத்ரவேந்தர் தலையிட்டு அவர்களை காப்பாற்றினார். அதனால்தான் ஹரிஷிடம் இருந்த நைடாகர் கத்தியை பார்த்து அவர்கள் பரவசமடைந்தனர். அதோடு அவன் மீது நம்பிக்கை வைத்து நட்புக்கரம் நீட்டினார்கள். இந்த கத்தியை வைத்திருந்த ஒருவர்தான் வான்காடு மக்களின் உயிரை காப்பாற்றியதாக அவர்கள் சொல்லியிருந்தனர். இப்போது நிரஞ்சன் மூலமாக கேட்கும்போது அரைகுறையாக தெரிந்து வைத்திருந்த தகவல்கள் தெளிவாக புரிந்தன. இதெல்லாம் எதுக்காக நான் உன்கிட்ட சொல்றேன்னா, அவ்வளவு சக்தி இருந்தும் ருத்ரவேந்தர் அதை தப்பான வழிக்கு பயன்படுத்தல. ஒரு நாளும் இந்த உலகத்தை ஆளணும்னு நினைக்கிறேன். அவரோட ஒரே நோக்கம் எக்ஸ்பர்ட் உலகத்தையும் சாதாரண மக்களையும் சரியான முறையில வழி நடத்தணுங்கிறது தான். இந்த உலகத்துல நீதி அழியாம பாதுகாக்கிறது தன்னோட கடமைன்னு நினைச்சாரு. அவருக்குன்னு ஒரு குடும்பம் வந்தா அதை வச்சு எதிரிகள் டார்கெட் பண்ணுவாங்கன்னு அவர் தனக்காக ஒரு குடும்பத்தை கூட உருவாக்கிக்கல. அதுக்கு பதிலா சித்தர்களோட தவ வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார். தன்னோட உடலையும் மனசையும் முடிஞ்ச அளவுக்கு பலப்படுத்திக்கிட்டார். அது மூலமா எக்ஸ்பர்ட் உலகத்தோட உச்சக்கட்ட சக்திகளையும் அவர் அடைஞ்சார். ஆனா இந்த உலகத்துல நிலையானதுன்னு எதுவுமே கிடையாது. அவருக்கு பின்னாடி இந்த உலகத்தை பாதுகாக்க சக்தி வாய்ந்த ஒரு வாரிசை உருவாக்கணும்னு முடிவு பண்ணாரு. ருத்ரவேந்தர் மாதிரி இன்னொருத்தர் உருவாகிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பல வருஷங்கள் தேவைப்படணும் அவருக்கும் தெரியும். அதனால அதோட ஆரம்ப கட்டமா தனக்கான சிஷ்யர்கள்னு 3 இளைஞர்களை தேர்ந்தெடுத்தாரு. அந்த வயசுல அவங்க 3 பேருமே ரொம்ப உற்சாகமா இந்த உலகத்தை பத்தின எந்த கவலையும் இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க 3 பேரையும் ஒவ்வொரு காரணத்துக்காக அவர் செலக்ட் பண்ணியிருந்தாரு. நான் சொல்ற அந்த 3 பேரும் யாருன்னு என்னால கெஸ் பண்ண முடியுதா? அவன் ஹரிஷை கேள்வியாக பார்க்க, என் அப்பா, அதியமான், அப்புறம் நீங்களா? அவனிடமிருந்து உடனடியாக பதில் வந்தது. அதை கேட்ட நிரஞ்சன் மெச்சுதலாக ஒரு பார்வை பார்த்தான். நீ எப்பவுமே ரொம்ப புத்திசாலிதான் ஹரிஷ். ஆமா, நாங்க 3 பேருமே வேற வேற வாழ்க்கை முறையில இருந்தோம். உன் அப்பா நியூயார்க்ல இருந்தாரு. ஒரு பெரிய பிசினஸ் ஃபேமிலியோட மூத்த வாரிசு அவர். அதியமான் அப்பதான் எக்ஸ்பர்ட் உலகத்தில் அடியெடுத்து வச்சு அதுக்கான பயிற்சிகளை எடுத்துட்டு இருந்தாரு. நான் தமிழ்நாட்டு பக்கத்துல ஒரு கிராமத்தை சேர்ந்தது. 3 பேர்ல நான் தான் ரொம்ப வயசு குறைவா இருந்தேன். அப்பா, அம்மா, சின்ன தம்பி, தங்கச்சின்னு எனக்கு அழகான குடும்பம் இருந்தது. பெருசா வசதி இல்லைனாலும் நான் அதுல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தேன். சொல்லும் போதே அவருடைய கண்களில் ஒருவித பிரகாசம் தெரிந்தது. எங்க 3 பேரையும் தனித்தனியா சந்திச்ச ருத்ரவேந்தர் உலகத்துக்கு இருக்கிற எதிர்கால ஆபத்தை பத்தி எடுத்து சொன்னாரு. அவரோட காலம் முடியறதுக்கு முன்னாடி தனக்கான வாரிசை தேர்ந்தெடுக்கணும், அதுக்கு நாங்க 3 பேரும் தகுதியானவங்களா இருக்கணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ருத்ரவேந்தரை பத்தி நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்லை. அவர் ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது யாரா இருந்தாலும் அதுக்கு மறுப்பு சொல்ல முடியாது. அப்படிதான் நாங்க 3 பேரும் அவர்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிறதுக்காக அல்லி நகரத்துக்கு வந்து சேர்ந்தோம். ஏன்னா அங்க நிறைய அடர்த்தியான காடுகள் இருக்கும். யாரோட தொந்தரவும் இல்லாம பயிற்சிகள் எடுக்கலாம். கதை போல சொல்லிக்கொண்டே வந்த நிரஞ்சன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நினைவுகளில் மூழ்கினார். அதை கலைக்க விரும்பாத ஹரிஷும் அவருடன் சேர்ந்து அமைதியாக பயணிக்க ஆரம்பித்தான். ஆனால் அந்த அல்லி நகரம் என்ற வார்த்தை அவனுக்குள் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. கிட்டத்தட்ட 30 வருடத்திற்கு முன்பான அல்லி நகரம் கற்பனையில் விரிய ருத்ரவேந்தரின் முன்னால் 3 இளைஞர்கள் துடிப்புடன் நின்று கொண்டிருந்தனர். முதல் நபர் அதியமான். எக்ஸ்பர்ட் உலகத்தை பற்றிய அறிமுகம் ஏற்கனவே அவருக்கு இருந்தது. அதில் பெரிய ஆளாக வர வேண்டும் என்று கனவு கண்டார். அதற்காக பயிற்சியும் எடுத்துக்கொண்டார். தன் சக்திகளின் மீது அவருக்கு நம்பிக்கை அதிகம். அது அவருடைய கண்களிலேயே தெரிந்தது. அடுத்ததாக நின்ற நிரஞ்சன் நல்ல பலசாலி, உழைத்து உருக்கேறிய உடம்பு. அதே சமயம் சட்டென்று உணர்ச்சி வசப்படும் ஆளாக இருந்தான். சின்ன பையன் என்பதால் அவனுக்கு கோபமும் அதிகமாக வரும். 3ஆவதாக இருந்த கதிருக்கு அந்த உலகமே புதிதாக இருந்தது. அவர் இதுவரை எக்ஸ்பர்ட் உலகத்தை பற்றியோ மனிதர்களுக்கு இருக்கும் அதிக சக்திகளை பற்றியோ கேள்விப்பட்டது கூட இல்லை. இப்படி ஒருவருக்கொருவர் தொடர்பில்லாமல் இருந்த 3 பேரையும் ருத்ரவேந்தர் ஆழமாக ஊடுருவது போல பார்த்தார். 30 வருடங்களுக்கு முன்பாகவும் ருத்ரவேந்தரின் தோற்றத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவர் இப்போது இருப்பது போலத்தான் அப்போதும் காணப்பட்டார். உங்க 3 பேருக்குள்ளேயும் நிறைய கேள்விகள் இருக்கும். இப்ப நடக்க போறது எனக்கான அடுத்த வாரிசை தேர்ந்தெடுக்க போறதுக்கான பயிற்சி மட்டும் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க 3 பேருமே இந்த உலகத்தோட பாதுகாவலரா இருக்க தகுதியானவங்க. உங்க 3 பேருக்கும் வேற வேற மாதிரியான திறமைகள் இருக்கு. சரியான முறையில வலிமைப்படுத்தி நீங்க 3 பேரும் ஒற்றுமையா செயல்பட்டா இந்த உலகத்தை எந்த ஒரு ஆபத்தும் நெருங்க முடியாது. அதனால இங்க நடக்க போற பயிற்சியை நீங்க ஒரு போட்டி மாதிரி எடுத்துக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி உங்க 3 பேரையும் வலிமையாக்குறதுக்கான பயிற்சிகளாக தான் கொடுக்க போறேன். இங்க வெற்றி தோல்வி எல்லாம் எதுவுமே கிடையாது. உங்க 3 பேரோட ஒரே குறிக்கோள் இந்த உலகத்தை ஆபத்தை நெருங்காம பாதுகாக்கணும். அது மட்டும்தான்.
ருத்ரவேந்தர் சொல்ல கதிரும் நிரஞ்சனும் வேகமாக தலையசைத்தனர். ஆனால் அதியமானின் கண்களில் மட்டும் ஒரு திருப்தி இல்லாத பாவனை தெரிந்தது. அது எப்படி 3 பேரும் பாதுகாவலராக மாற முடியும்? உங்க இடத்துக்கு யாரோ ஒருத்தர் மட்டும் தானே வர முடியும். இந்த 3 பேர்ல யாருக்கு அதிக திறமை இருக்கோ அவங்கள தான் நீங்க உங்க வாரிசு அறிவிக்கணும். மற்றவங்களும் அதை ஏத்துக்கணும். அவர் வேகமாக கூற ருத்ரவேந்தரின் கண்களில் ஒரு சலனம் தோன்றியது. அவருடைய கணிப்புப்படி எதிர்காலத்தில் அதியமான் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவராக காணப்படுவார். அதனால் தான் அவரை தேர்ந்தெடுத்திருந்தார். ஆனால் முதல் நாளே இப்படி பேசியதால் அவருடைய உண்மையான இயல்பை பற்றி ருத்ரவேந்தருக்கு சந்தேகம் வந்திருந்தது. ஆனால் அவர் அதை வெளியே காட்டிக் கொள்ளவில்லை. 3 பேரையும் சரிசமமாக நடத்த வேண்டும் என்று அவர் ஏற்கனவே முடிவு செய்திருந்தார். நான் அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது. இந்த வயசுல எல்லாருமே கொஞ்சம் இப்படிதான் இருப்பாங்க. நான் அவங்களுக்கான நேரத்தை கொடுக்கணும். தனக்குள் சொல்லிக் கொண்டார் ருத்ரவேந்தர். அதே சமயம் அதியமானின் தோளில் கை போட்ட கதிர், அப்படி ருத்ரவேந்தர் ஒன்னு அவரோட வாரிசா தேர்ந்தெடுத்தா நாங்க 2 பேரும் கண்டிப்பா அதை ஏத்துக்கிறோம். நம்ம 3 பேர்ல யார் அவரோட இடத்துக்கு வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான் இல்ல நிரஞ்சன் என்று கேட்க, ஆமா கதிரனா. நிரஞ்சனும் வேகமாக தலையை ஆட்டினான். அதன் பிறகு ருத்ரவேந்தர் அவர்களுக்கு எந்த பாரபட்சமும் இன்றி ஒரே மாதிரியான பயிற்சிகளை கொடுத்தார். அவர் நினைத்தது போலவே 3 பேருமே நல்ல திறமைசாலிகளாக இருந்தனர். அவர் கொடுக்கும் பயிற்சிகளை உற்சாகத்துடன் கற்றுக்கொண்டனர். 3 பேருமே சரிசமமான வேகத்துடன் ஒவ்வொரு லெவலாக ஆற்றல் நிலைகளை அடைந்தனர். பொதுவாக ஒருவர் ஹை லெவல் எக்ஸ்பர்ட்டாக பல வருடங்கள் எடுக்கும். ஆனால் இந்த 3 பேரும் ரொம்ப சீக்கிரமாகவே அந்த நிலையை அடைந்தனர். அவர்களுக்கு பிறகு ஹரிஷ் மட்டும்தான் அதைவிட விரைவாக ஹை லெவல் எக்ஸ்பர்ட்டாக மாறியிருந்தார். அதே போன்று அவர்கள் 3 பேருக்கும் இடையில் ஒரு புரிதல் உருவாகி இருந்தது. அதிலும் குறிப்பாக கதிரும் நிரஞ்சனும் கிட்டத்தட்ட சகோதரர்களாகவே மாறியிருந்தனர். அவர்களுக்குள் போட்டி, பொறாமை, வன்மம் என்று எந்த எதிர்மறை எண்ணங்களும் இல்லை. அதியமானுடனும் அதே போன்ற ஒரு இணைப்பை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சித்தனர். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அதியமானிடமிருந்து ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை. அவர் தனக்கென ஒரு வட்டத்தை உருவாக்கிக் கொண்டார். அவர்கள் இருவரையும் விட ஒரு படி முன்னே இருக்க வேண்டும் என்பதற்காக கடுமையான பயிற்சிகள் எடுத்தார். அவருடைய சிந்தனை முழுக்க சக்திகளை அடைவதில் தான் இருந்தது. ருத்ரவேந்தர் அவர்கள் 3 பேரையும் அமைதியாக கவனித்தார். அவர்களுடைய நிறை குறைகளை கண்டுபிடித்து சரி செய்தார். இப்படியாக நாட்கள் கடக்க 3 பேரும் ஒருவருக்கொருவர் போட்டி போடும் அளவுக்கு வலிமை மிகுந்தவர்களாக மாறியிருந்தனர். ஆனால் அவருடைய அடிப்படை இயல்பில் பெரிதாக எந்த மாற்றமும் வரவில்லை. இந்த சூழ்நிலையில் ருத்ரவேந்தர் 3 இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்கும் விஷயம் பலரின் கவனத்தையும் ஈர்த்தது. வினாக்கள் மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கும் சில அமைப்புகளைச் சேர்ந்தவர்களே அவர்களை பொறாமையுடன் பார்த்தனர். அப்படின்னா வருங்காலத்துல இந்த சின்ன பசங்களுக்கு கீழே தான் நாம இருக்கணுமா? ஏன் ருத்ரவேந்தர் கண்ணுக்கு நம்மளெல்லாம் பார்த்தா தகுதியானவங்களா தெரியலையா? அப்போது இருந்த சில மூத்த மெம்பர்கள் அதை நினைத்து ஆத்திரமடைந்தனர். ஆனால் ருத்ரவேந்தர் முன்னால் வெளிப்படையாக பேசும் தைரியம் இல்லாமல் உள்ளுக்குள் வைத்து புழுங்கினார்கள். அதே சமயம் பினாக்களால் அப்படி அமைதியாக இருக்க முடியவில்லை. ருத்ரவேந்தர் பலமாக இருக்கும் வரை சாதாரண உலகத்திற்குள் திரும்பி வருவது கடினம் என்று அவர்களுக்கும் தெரியும். ஆனால் ருத்ரவேந்தர் அவருக்கு பிறகும் அவர்கள் ஊடுருவ முடியாத வகையில் அந்த 3 பேரை வைத்து ஒரு பெரிய பாதுகாப்பு சுவரை உருவாக்க முயற்சிக்கிறார் என்று பினாக்கள் புரிந்து கொண்டது. அதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள். இங்கே ருத்ரவேந்தருக்கு எதிராக இருக்கும் சிலருடன் கைகோர்த்தனர். எல்லோரும் சேர்ந்து அவர்கள் 3 பேரையும் எக்ஸ்பர்ட் உலகத்தை விட்டு வெளியேற்றுவதற்கான வழியை யோசித்தனர். தங்களை சுற்றி இப்படி கண்ணுக்கு தெரியாத சதி வலை பின்னப்படுகிறது என்பதை அறியாத கதிரும் நிரஞ்சனும் எதிர்கால உலகத்தை பற்றிய கனவில் இருந்தனர். அந்த உலகத்தில் மக்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் வாழ வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டனர். அதற்கான பாதுகாவலர்களாக தாங்கள் செயல்பட வேண்டும் என்று உறுதி எடுத்துக் கொண்டனர். அவர்கள் கிட்டத்தட்ட பயிற்சியின் இறுதி கட்டத்தை நெருங்கியிருந்தனர். இந்த பயிற்சியில் முடிவு என்பது கந்தரபுரிக்கு சென்று ஆற்றல் நிலைகளை கட்டுப்படுத்த பழகிக் கொள்வது. 3 பேருமே அதையும் வெற்றிகரமாக சாதித்தனர். அப்போதைய கந்தர்புரி இப்போது போல குழப்பங்கள் மிகுந்ததாக காணப்படவில்லை. எக்ஸ்பர்ட்டுகள் பயிற்சி எடுக்கும் வகையில் அமைதியான தன்மையுடன் தான் இருந்தது. அதனால் நல்லபடியாக அந்த பயிற்சியை முடித்து வந்த 3 பேரின் திறன்களையும் ருத்ரவேந்தர் ஆராய்ந்தார். அதியமான் ஆற்றல் நிலைகளை பயன்படுத்துவதில் சக்தி வாய்ந்தவராக இருந்தார். ஆனால் அவருக்கு களத்தில் இறங்கி நேரடியாக சண்டை போடுவதில் பெரிதாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதே சமயம் மூலிகைகளை கையாள்வதில் திறன் மிகுந்தவராக இருந்தார். அவர் உடல் வலிமையை விட மனபலத்தில் உறுதியாக இருந்தவுடன் சக்திகளை பயன்படுத்துவதில் அதிக ஆர்வம் காட்டினார். அவரிடம் பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்தும் திறன் இருந்தது. நிரஞ்சன் மற்ற 2 பேரையும் விட துடிப்பாக காணப்பட்டான். யாராலும் அவ்வளவு எளிதாக கற்றுக்கொள்ள முடியாத நீல புயல் டெக்னிக்கை அவன் மிக சாதாரணமாக கையாண்டான். அதே சமயம் களத்தில் இறங்கி எதிராளிகளுடன் நேருக்கு நேர் சண்டை போடுவதிலும் அவன் ஆர்வமாக இருந்தான். ஆனால் எல்லாவற்றிலும் ஒரு அவசரம் இருந்தது. அதுவே அவனுடைய பலவீனமாகவும் தோன்றியது. 3வதாக கதிர். இவர்கள் இருவரும் கலந்த கலவையாக காணப்பட்டார். அவரிடம் வேகம் இருந்த அளவுக்கு நிதானமும் காணப்பட்டது. அவர் ஆற்றல் நிலைகள் மற்றும் சண்டை பயிற்சிகள் இரண்டையுமே சரிசமமாக கையாண்டார். அதோடு மூலிகைகளை பற்றிய அறிவும் அவருக்கு இருந்தது. எந்த இடத்தில் எதை பயன்படுத்த வேண்டும் என்ற தெளிவுடன் செயல்பட்டார். மொத்தத்தில் ருத்ரவேந்தர் எதிர்பார்த்த எல்லா திறன்களும் ஆற்றலின் சமநிலையும் கதிரிடம் இருந்தது. அதை ருத்ரவேந்தர் மட்டும் இல்லாமல் அதியமானும் உணர்ந்தார். அது கதிர் மீதான அவருடைய பொறாமையை அதிகப்படுத்தியது. பின்னால் நடந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் அந்த பொறாமையும் வன்மமும் தான் முக்கிய காரணமாக இருந்தது. கதிருடைய கடந்த காலத்தை பற்றி ஹரிஷுக்கு நிரஞ்சன் மூலம் தெரிய வந்தது. அப்போது கதிர், நிரஞ்சன், அதியமான் 3 பேரும் அவரிடம் சிஷியர்களாக இருந்து பயிற்சி பெற்ற விஷயத்தை பற்றி கூறிக்கொண்டிருந்தார். நிஜமாவே எங்க 3 பேர்ல உன் அப்பா தான் ரொம்ப பெஸ்டா இருந்தார். சின்ன சின்ன விஷயங்களையே அது வெளிப்படையா தெரிஞ்சது. கதிரனாவோட ஒவ்வொரு செயலையும் ஒரு நிதானமும் தெளிவும் இருக்கும். அவர் ஒரு விஷயத்தை முடிவெடுத்துட்டா அது அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் மாற்ற முடியாது. பேராசைங்கிற விஷயமே அவர்கிட்ட சுத்தமா இல்ல. பாண்ட் வித் சில்வர் ஸ்பூன்ங்கிற மாதிரி எங்க 3 பேர்லயும் அவர் தான் பெரிய பணக்கார குடும்பத்தோட வாரிசு. ஆனா எந்த இடத்துலயும் அவர் அதை வெளிக்காட்டிட்டதே இல்லை. அதே மாதிரி பேராசைங்கிற ஒரு விஷயத்தையும் நாங்க அவர்கிட்ட பார்த்ததில்லை. உண்மையை சொன்னோம்னா அவர் தான் எனக்கு ரோல் மாடலா இருந்தார். நான் ஒரு ஹீரோவை தான் அவர் பார்த்தேன். அவரும் என்ன சொந்த தம்பி மாதிரி தான் நடத்தினார். நான் தடுமாறும் போதெல்லாம் முதல்ல தாங்கி பிடிக்கிற கை கதிரனாவோட தான் என்ற நிரஞ்சனின் குரல் நிகழ்ச்சியாக ஒலித்தது.
ஒரு கணம் இடைவெளி விட்டவன் பின் தொடர்ந்தான். எக்ஸ்பர்ட் உலகத்தை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணக்கூடாது, ஃபேமிலி இருக்கக்கூடாதுன்னு எந்த கண்டிஷனும் இல்லை. நாங்க எல்லாருமே கிட்டத்தட்ட பயிற்சிகளை முடிக்கிற நிலைமையில இருந்தப்பதான் கதிரண்ணா ரேவதி அண்ணியை சந்திச்சார். அந்த பர்சனல் கதைக்குள்ள நான் போக போகல. நேரம் வரும்போது நீயும் அப்பா கிட்ட கேட்டு அவங்க 2 பேருக்கும் ஒரு தொட்ட ரொம்ப பிடிச்சிருந்தது. கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. கொஞ்ச நாளையே நீயும் பிறந்த. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது அந்த நாள் வர வரைக்கும் என்று இழுத்த நிரஞ்சன் பழைய நினைவுகளில் மூழ்கினான். அன்றைக்குதான் அவர்கள் பயிற்சியின் கடைசி நாள். அதனால் 3 பேரையும் அழைத்திருந்தார் ருத்ரவேந்தர். உங்களோட பயிற்சிகள் முடிஞ்சிருச்சு. நீங்க ஒரு முழுமையான எக்ஸ்பர்ட்டா மாறிட்டீங்க. இனி உங்களுக்கு தேவைப்படுறது அனுபவம் மட்டும்தான். இப்ப நீங்க போய் தனியா செயல்படலாம், இல்ல ஏதாவது ஒரு அமைப்பை உருவாக்கலாம். அது உங்க விருப்பம். நேரம் வரும்போது உங்களுக்கான பொறுப்பு உங்களை தேடி வரும். அது வரைக்கும் உங்களோட அனுபவத்தை வளர்த்துக்கோங்க என அவர் தன்னுடைய அறிவுரைகளை கூற கதிரும் நிரஞ்சனும் அதை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டனர். அதே சமயம் அதியமான் கோபத்துடன் ருத்ரவேந்தரை பார்த்தார். அப்படின்னா எங்க 3 பேர்ல யார் உங்களோட அடுத்த வாரிசு நீங்க சொல்ல போறது இல்லையா? அவர் ஆவேசத்துடன் கேட்க ருத்ரவேந்தர் நெற்றியை சுருக்கினார். இதுக்கான பதில நான் முன்னாடியே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அதியமான். உங்களுக்கு திறமை இருந்தாலும் இன்னும் அதுக்கான வயசும் அனுபவமும் தேவைப்படும். இப்போ நீங்க 3 பேரும் ஒரு ஹை லெவல் எக்ஸ்பர்ட்ஸ். உங்களால செய்ய முடியாத விஷயங்கள் எதுவும் இல்லை. உங்ககிட்ட இருக்கிற சக்திகளை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்கன்னு பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரிதான் உங்களோட எதிர்காலம் அமையும் என்றவர் அதியமானின் கண்களை உற்று பார்த்தார். அதில் தெரிந்த கோபத்தையும் ஏமாற்றத்தையும் கவனித்தவர், நீ என்னோட இடத்துக்கு வர ரொம்ப ஆசைப்படுறேன்னு எனக்கு தெரியுது அதியமான். ஆனா இது நீ நினைக்கிற மாதிரி அரச பதவி கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு முழு கிரீடம் தான் சொல்லணும். இங்க உன்னோட சுய துக்கம் விருப்பு வெறுப்புகளை தாண்டி இந்த உலகத்துக்காக யோசிக்கணும். மத்தவங்களோட எதிர்காலத்துக்காக நம்மளோட சொந்த விருப்பு வெறுப்புகளை தியாகம் பண்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. அது உனக்குள்ள இயற்கையாவே இருக்கணும். ஏன்னா உன்ன மாதிரி அதிகாரத்து மேல ஆசைப்படுற ஒருத்தனுக்கு இந்த பதவி சரியானது இல்லை. இதை சொல்றது எனக்கு வருத்தமா தான் இருக்கு. ஆனா உண்மையை ரொம்ப நாள் மறைக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பொருத்தமானவன் நீ இல்லை. ருத்ரவேந்தர் நேரடியாகவே கூற அதியமானின் முகத்தில் கசந்த சிரிப்பு பரவியது. நான் பொருத்தமானவ இல்லைன்னா வேற யாரு? இந்த கதிரா? எனக்கு அப்பவே தெரியும் குருவே. உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே இவன் தானே செல்ல பிள்ளை. நான் உங்களை மாதிரி வரணுங்கிறதுக்காக கல்யாணம் கூட பண்ணிக்காம தனிக்கட்டையா வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்களை மாதிரியே இந்த உலகத்துக்கு என்ன அர்ப்பணிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த முடிவை எடுத்தேன். ஆனா எதை பத்தியும் கவலை இல்லாம காதல், கல்யாணம், குழந்தைன்னு வாழ்ற இந்த கதிர் உங்களுக்கு பெருசா போயிட்டான்ல. எந்த வகையிலும் நியாயம் கிடையாது. இவன் ஒரு சுயநலவாதி. நாளைக்கு குடும்பமா உலகமானு வரும்போது கண்டிப்பா குடும்பத்தை தான் தேர்ந்தெடுப்பான். அப்புறம் இந்த நிரஞ்சன் இன்னும் அதுக்கான வயசோ அனுபவமோ பத்தாது. ஆனா நான் அப்படி இல்லை. எல்லா வகையிலையும் என்ன ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கேன். அப்படின்னா உங்க வாரிசா இருக்கிற ஒரே தகுதியான ஆள் நான் மட்டும்தான். அதையும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவர் ஆவேசமாக பேச, அதிகமா நீ எதுக்காக இப்படி உணர்ச்சி வசப்படுற? எனக்கும் நிரஞ்சனுக்கும் அந்த பதவி மேலாம் ஆசை கிடையாது. இந்த உலகம் பாதுகாப்பா இருந்தா அது போது எங்களுக்கு. தாராளமா நீயே அவரோட வாரிசா இருந்துக்கோ. அது நீங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கதிர் அவசரமாக கூற, என்ன நீ எனக்கு பிச்சை போடுறியா? நியாயமா எனக்கு சேர வேண்டியதான் நான் கேட்கிறேன். நீ விட்டு கொடுத்து அது எனக்கு கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. அதியமான் எடுத்தெறிந்து பேச ருத்ரவேந்தர் அவரை வெறித்தார். எனக்கு எதுவும் தெரியாது நினைக்காதீங்க குருவே. கதிருக்கு குழந்தை பிறந்ததுல இருந்தே உங்களோட நடவடிக்கைகள்ல நிறைய மாற்றம் தெரியுது. நீங்க அவங்க கிட்ட ரகசியமா ஏதோ சொல்லியிருக்கீங்க. அந்த குழந்தை ஆசீர்வதிக்கப்பட்டது, அதோட பிறப்பு விதியால தீர்மானிக்கப்பட்டது நீங்க கதிர்கிட்ட பேசிட்டு இருந்தது என் காதலையும் விழுந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் வாரிசுன்னு சொல்லிட்டு இருந்த நீங்க இப்ப போய் அமைப்ப ஆரம்பிங்க, அனுபவத்தை சேருங்கன்னு சொல்றீங்க. அதுக்குள்ள இருக்கிற அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியாத முட்டாள் நான் இல்ல. அதியமான் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை கூற நிரஞ்சனுக்குத்தான் அந்த விஷயங்கள் எல்லாம் புதிதாக இருந்தது. நீங்க எதுவும் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நம்ம குரு அப்புறம் கதிர் 2 பேருமே அப்படிப்பட்டவங்க கிடையாது. அவர் எது செஞ்சாலும் நம்மளோட நல்லதுக்காக தான் சொல்லுவாரு. நிரஞ்சன் அவரை சமாதானப்படுத்த முயற்சித்தான். நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற நிலைமையில நான் இல்ல. எனக்கு இப்பவே ஒரு முடிவு தெரிஞ்சாலும் நான் ஏன் அதுக்கு தகுதி இல்லாதவன்னு நீங்க சொல்றீங்க? அதியமான் ஆவேசம் அடங்காமல் பேசிக் கொண்டிருந்தார். அதே நேரம் அவர்கள் 3 பேரும் பயிற்சியை முடித்து விட்டார்கள் என்ற விஷயம் எதிரிகளின் காதுக்கும் சென்றது. அவர்கள் 3 பேரையும் பயிற்சி செய்ய விடாமல் தடுக்க அவர்களும் எத்தனையோ விஷயங்களை செய்து பார்த்தனர். ஆனால் எதுவுமே அவர்கள் பாதையை தடை செய்யவில்லை. அவர்களை கொல்லக்கூட முயற்சி செய்தார்கள். 3 பேரும் சக்தி வாய்ந்தவர்கள் என்பதால் அதுவும் நிறைவேறவில்லை. அதனால் உச்சகட்டமாக ஒரு கொடூரத்தை அரங்கேற்ற முடிவு செய்தனர். இப்பவும் நாம எதுவும் செய்யலனா அவங்க 3 பேரும் அசைக்க முடியாத சக்தியா உருவெடுப்பாங்க. அதனால நாம மனசளவுல அவங்களை பலவீனமாக்கணும். அவங்களோட வீக்னஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. பினாக்கல் அமைப்பின் சார்பாக உத்தரவு வர இங்கே இருந்தவர்கள் அதற்கான வேலையில் இறங்கினார்கள். அதியமானுக்கு அந்த மாதிரி எந்த வீக்னஸையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவருக்கு குடும்பம், சென்டிமெண்ட் என்று எதுவுமே இல்லை. ஆனால் நிரஞ்சனுக்கும் கதிருக்கும் குடும்பம் இருந்தது. அதிலும் நிரஞ்சன் தன் குடும்பத்தின் மீது உயிராக இருந்தான். அவனுக்கு தன் பெற்றோர், தம்பி, தங்கைகள் தான் உலகமே. அதுவும் இல்லாமல் அவன் இளையவன் என்பதால் அவர்களுக்கு எளிதான டார்கெட்டாக தெரிந்தான். அவர்கள் தங்கள் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான நாளை குறித்தனர். அதை பற்றியெல்லாம் தெரியாமல் பயிற்சி முடிந்து வீட்டுக்கு கிளம்பலாம் என்ற சந்தோஷத்துடன் நிரஞ்சன் இருந்தபோதுதான் அதியமான் அப்படி ஒரு பிரச்சனையை ஆரம்பித்திருந்தார். அதனால் நிரஞ்சன் வீட்டுக்கு செல்வது தாமதமானது. அன்றுதான் எதிரிகள் அவருடைய வீட்டை குறிவைத்திருந்தனர். எல்லாவற்றையும் அறிந்த ருத்ரவேந்தர் கூட இந்த விஷயத்தை கணிக்க தவறிவிட்டார். அவர்களை பலவீனமாக்க எதிரிகள் நிரஞ்சனின் வீட்டை குறிவைப்பார்கள் என்று அவரும் எதிர்பார்க்கவில்லை. நான் ஏன் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன், இப்ப நீங்க சொல்லி ஆகணும் என அதியமான் பிடிவாதமாக நிற்க, அதே நேரம் நிரஞ்சனின் வீடு பற்றி எரிய ஆரம்பித்திருந்தது. அதற்குள் அவனுடைய அப்பா, அம்மா, தம்பி, தங்கை என்று எல்லோரும் இருந்தனர். அவன் மட்டும் சரியான நேரத்திற்கு வீட்டுக்கு திரும்பி சென்றிருந்தால் அப்படி ஒரு துயரமே நடந்திருக்காது. அந்த விஷயத்தை விவரிக்கும் போது நிரஞ்சனின் கண்கள் கலங்கியிருந்தன. அவனுடைய மனநிலையை உணர்ந்த ஹரிஷ் நிரஞ்சனின் தோளில் தட்டி கொடுத்து அமைதிப்படுத்தினான். ஒரு வழியாக தன்னை சமாளித்துக் கொண்ட நிரஞ்சன் மீண்டும் விட்ட இடத்தில் இருந்து தொடர்ந்தான். அதிகமான அப்படி பிடிவாதமா இருந்தது பார்த்து ருத்ரவேந்தருக்கே கோபம் வந்துருச்சு. உங்களை பயிற்சிக்காக தேர்ந்தெடுக்கும் போது இது உங்க 3 பேருக்கான போட்டி கிடையாதுன்னு நான் தெளிவா சொன்னேன். அப்புறம் இந்த மாதிரி பேசுறதுலயே உன் கேள்விக்கான பதில் இருக்கு. இதுக்கு மேலேயும் என் கண்ணு முன்னாடி நிக்காது. இப்பவும் சொல்றேன்,
நீ அதுக்கு தகுதியானவன் கிடையாது. உன்னை விட கதிரும் நிரஞ்சனும் 100 மடங்கு மேலானவங்க. இந்த நிமிஷத்துல இருந்து அவங்க 2 பேர் மட்டும்தான் என்னோட சிஷ்யர்கள். இப்ப நீ கிளம்பலாம். உன்னை தேர்ந்தெடுத்து கூட்டிட்டு வந்ததுக்கு தேவைக்கு அதிகமாவே கத்துக் கொடுத்திருக்கேன். அதை வச்சு உனக்கான வாழ்க்கையை நீ அமைச்சுக்க முடியும் என்ற ருத்ரவேந்தர் அவரை வெளியேற சொல்லி கை காட்டினார். என்னையா வெளியில போக சொல்றீங்க? ஓகே, இதுக்காக நிச்சயம் நீங்க ஒரு நாள் வருத்தப்படுவீங்க. நீங்க யாரை இன்னைக்கு உயர்வா பேசுறீங்களோ அவனுக்கு 2 பேரையும் விட நான் தான் உயர்ந்தவன் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுவேன். அன்னைக்கு இந்த அதியமான் யாருன்னு உங்களுக்கு புரியும். கோபத்துடன் சவால் விட்டவரை சுற்றி எதிர்மறை ஆற்றல் பரவி இருந்தது. ஒரு பெரும் மூச்சுடன் அவர் போவதை பார்த்த ருத்ரவேந்தர், நீங்க 2 பேரும் அதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. காலம் எல்லாத்தையும் புரிய வைக்கும். இன்னைக்குதான் உங்களோட புதிய வாழ்க்கைக்கான தொடக்கம். ஒரு எக்ஸ்பர்ட்டா நீங்க 2 பேரும் உங்களோட தனிப்பட்ட பாதையை தொடங்குங்க என்று சமாதானம் செய்து அனுப்பி வைத்தார். பரீட்சையில் முதல் வகுப்பில் பாஸ் செய்த சிறுவன் அதை தன்னுடைய பெற்றோரிடம் கூறப்போகும் உற்சாகத்துடன் தான் நிரஞ்சன் தன் வீட்டிற்கு திரும்பி போனான். ஆனால் அங்கே அவன் பார்த்தது வெறும் சாம்பலை மட்டும்தான். அவனுடைய வீடும் மொத்த குடும்பமும் சாம்பல் குவியலாக கிடக்க அதை பார்த்த நிரஞ்சன் புத்தி பேதலித்து போனான். அவனுடைய உணர்வுகள் மொத்தமாக மறத்து போயிருந்தது. விஷயம் கேள்விப்பட்டு கதிரும் ருத்ரவேந்தரும் ஓடி வந்தனர். அவர்களுக்கும் இந்த விஷயத்தில் எப்படி ஆறுதல் சொல்வது என்று தெரியவில்லை. எப்போதும் துள்ளி குதித்து உற்சாகமாக இருக்கும் நிரஞ்சன் அந்த சம்பவத்திற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக மாறி போனான். அவனால் இயல்பாக பேசக்கூட முடியவில்லை. தான் அவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தும் தன்னுடைய குடும்பத்திற்கு நேர்ந்த நிலையை தடுக்க முடியாததால் நிரஞ்சன் மனதளவில் உடைந்து போனான். அதன் பிறகு அவன் எதிலும் ஆர்வம் காட்டவில்லை. அந்த கிராமத்திலேயே ஒரு சின்ன குடிலை உருவாக்கி கொண்டவன் அதற்குள்ளேயே தன்னை அடைத்துக் கொண்டான். வெளி உலக தொடர்பை மொத்தமாக துண்டித்தான். தன்னுடைய குடும்பம் வாழ்ந்த அந்த நிலத்திலேயே தனியாக காலத்தை கழித்தான். கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு மேல் அப்படியே ஓடி இருக்க திடீரென ஒரு நாள் ருத்ரவேந்தர் அவனை பார்க்க வந்தார். உன்னோட உதவி எனக்கு தேவை நிரஞ்சன். கதிரோட பையன் ஹரிஷ் இப்ப பெரிய ஆபத்துல இருக்கான். அவன் தான் இந்த உலகத்தோட எதிர்காலம். அவனோட உயிரை காப்பாத்த நீதான் உதவி செய்யணும். உன் குடும்பத்துக்கு நடந்த அந்த தப்பு இன்னொரு தடவை நடக்க நாம் அனுமதிக்க கூடாது. வர மறுத்த நிரஞ்சனை தன்னுடைய வார்த்தைகளால் கட்டி போட்டார் ருத்ரவேந்தர். அத்தனை வருஷம் கழிச்சு உனக்காக மட்டும்தான் நான் வெளி உலகத்துக்கு வந்தேன் ஹரிஷ். ஏன்னா நீ என் கதிர் அண்ணா ஒரு பையன். நிரஞ்சன் தன் பக்க கதையை சொல்லி முடிக்க ஹரிஷ் அதை அமைதியாக உள்வாங்கினான். நிரஞ்சனை முதலாக சந்தித்த அந்த நாள் அவனுக்கு நினைவு வந்தது. ஆம்பல் பள்ளத்தாக்கின் சக்தி வாய்ந்த கொலையாளி ஹரிஷை தாக்கிக் கொண்டிருந்தான். கொஞ்சம் விட்டிருந்தால் அவன் ஹரிஷை கொண்டிருப்பான். அப்போது திடீரென நிரஞ்சன் அங்கே தோன்றி ஹரிஷின் உயிரை காப்பாற்றினான். அதன் பிறகு எங்கெல்லாம் ஹரிஷுக்கு ஆபத்து வருகிறதோ அங்கெல்லாம் ருத்ரவேந்தரோ அல்லது நிரஞ்சனோ அவனுடைய உயிரை காப்பாற்றும் அரணாக இருந்தவன். உங்க ஃபேமிலிக்கு நடந்ததை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நீங்க சொன்னதை வச்சு அதிகமானோட பக்கத்தையும் உங்க வாழ்க்கையையும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஏன் அப்பா இதுக்காக எக்ஸ்பர்ட் உலகத்தை விட்டு விலகி சாதாரண மனுஷனா வாழ்ந்தாரு? என்கிட்ட கூட ஏன் அந்த ரகசியத்தை மறைக்கிறாரு? ஹரிஷ் தன்னுடைய சந்தேகத்தை கேட்க நிரஞ்சன் ஒரு மென்மையான புன்னகையுடன் அவனை பார்த்தான். நான் வெளி உலக தொடர்பு இல்லாம வாழ்ந்ததுனால முதல்ல அந்த விஷயம் எனக்கும் தெரியாது. சில வருஷங்களுக்கு முன்னாடிதான் ருத்ரவேந்தர் கிட்ட அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் நேரடியா பார்த்த விஷயங்களை உனக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆனா இது உன் அப்பாவோட தனிப்பட்ட ரகசியம். அதை சொல்ல வேண்டியது அவர்தான். ஆனா அதை நீயா கேட்கறத விட அவரா சொல்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தல, இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் அமைதியா இருக்கு. அவரே உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லுவார். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் என்னால சொல்ல முடியும். அவர் அந்த முடிவை எடுத்ததுக்கு காரணம் நீதான். நிரஞ்சன் அந்த வார்த்தையை சொல்லும் போது சரியாக கிழக்கு திசையில் இருந்து சூரியன் மேலே எழும்பியது. அதை ஒரு பரவசத்துடன் பார்த்த நிரஞ்சன், அதுக்காக நீ எதுவும் தப்பா நினைக்க வேண்டாம் ஹரிஷ். ஏன்னா அந்த சூரியன் மாதிரி இந்த உலகத்தோட விடியல். எல்லா ரகசியங்களும் ஒரே நேரத்தில் வெளியில வந்துருச்சுன்னா வாழ்க்கையில் என்ன சுவாரஸ்யம் இருக்க போது? இப்ப என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி கூடிய சீக்கிரம் அப்பாவை பத்தியும் முழுசா தெரிஞ்சுப்பேன், சரியா? நிரஞ்சன் சொல்ல ஹரிஷ் சம்மதமாக தலையசைத்தான். நிரஞ்சன் சொல்லாத ரகசியங்களில் அவருடைய அப்பாவுக்கும் அதியமானுக்கும் இடையில் இருக்கும் ஒப்பந்தமும் ஒன்று என்பதை உணர்ந்தவன் நிரஞ்சன் கூறியது போல கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்க முடிவு செய்தான். ஓகே, என் அப்பாவா அவரை பத்தின மிச்ச ரகசியங்களை சொல்ற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். ஏன்னா நானா போய் கேட்கறது அவர் ஏதாவது ஒரு வகையில சங்கடப்படுத்தலாம். அப்படி ஒரு சிச்சுவேஷனை நான் உருவாக்க விரும்பல. கூடிய சீக்கிரம் அதுக்கான நேரம் வரும்னு நம்புறேன். அப்புறம் என்கிட்ட உங்களை பத்தின எல்லா விஷயங்களையும் வெளிப்படையா சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்ற ஹரிஷ் நிரஞ்சனிடமிருந்து விடைபெற்று கிளம்பினான். 4 பேர் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது. அதில் நிரஞ்சனின் பக்கத்தை மட்டும்தான் அவன் அறிந்திருந்தான். இன்னும் அவனுக்கு தெரியாத 3 கோணங்கள் உள்ளன. அதை அவரவர் வாயால் சொல்லும் போதுதான் அந்த வரலாற்றின் முழு வடிவம் அவனுக்கு கிடைக்கும். அடுத்ததாக அவன் தெரிந்து கொள்ள வேண்டியது அவன் அப்பாவின் வரலாற்றை மட்டுமல்ல, ருத்ரவேந்தர், அதியமான், கதிர் என்ற 3 பேர் சம்பந்தப்பட்ட ரகசியம் அது. அதை பற்றி யோசித்துக் கொண்டே அவன் நடக்க அதற்குள் வீடு வந்திருந்தது. ஹாலில் உட்கார்ந்திருந்த கதிர் வழக்கம் போல சந்தோஷத்துடன் அவனை வரவேற்றான். அவருடைய முகத்தில் எந்தவித கலக்கமும் இல்லை. எப்போதும் போல ஆழ்ந்த அமைதியுடன் காணப்பட்டது. ஆனால் ஹரிஷுக்குத்தான் இப்போது அவரை பார்க்க வேறொரு நபராக தெரிந்தார். அதற்குள் சந்தனாவும் குழந்தைகளும் அவனை பார்த்துவிட ஹரிஷ் மற்ற எல்லா விஷயங்களையும் மறந்தான். அடுத்து வந்த சில நாட்களை சந்தனாவுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் மட்டுமே செலவிட்டான். எதிர்காலத்தில் தன் குடும்பத்தை நினைத்து ஏக்கம் கொள்ளக்கூடாது என்று அவன் முடிவெடுத்திருந்தான். அதனால் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தன்னை முழுமையாக அவர்களுக்கு ஒப்புக் கொடுத்தான். பிரச்சனைகள் எல்லாம் தூக்கி வைத்துவிட்டு ஒரு கணவனாகவும் தகப்பனாகவும் மட்டும் நடந்து கொண்டான். இதற்கிடையில் எப்போதும் போல அந்த நாளும் விடிய ஹைதராபாத்தில் இருந்து அவனுக்கு ஒரு போன் வந்தது. சார், நான் ராஜன் பேசுறேன். இங்க ஒரு எமர்ஜென்சி. நீங்க உடனே நேஷனல் சித்தா யூனிவர்சிட்டிக்கு கிளம்பி வரணும். மறுமுனையில் பேசியவரின் குரலில் பதட்டம் தெரிய ஹரிஷும் அதிலிருந்த தீவிரத்தை உணர்ந்து கொண்டான். நேஷனல் சித்தா யூனிவர்சிட்டியின் பேஸ்மெண்ட் பகுதியில் அமைந்திருந்த அந்த ரகசிய மீட்டிங் ஹால் வெளி உலகத்திற்கு முற்றிலும் தெரியாத வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது. அந்த ஹாலின் உள்ளே ஒரு பயங்கரமான இறுக்கம் நிலவியது. ஹால் நடுவில் இருந்த அந்த பெரிய ரவுண்ட் டேபிளை சுற்றி நேஷனல் சித்தா யூனிவர்சிட்டியின் சீனியர் டாக்டர் தனஞ்சயன், மகாசித்தா கமிட்டியின் ஜெனரல் கல்பனா, அதிகாரி ராஜன் மற்றும் மகாசித்தா கமிட்டியைச் சேர்ந்த 2 சீனியர் ஆபீசர்ஸ் என்று 5 பேர் அமர்ந்திருந்தனர்.
கல்பனாவின் முகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய கவலையும் பதற்றமும் அப்பட்டமாக தெரிந்தது. அவள் கைகளில் இருந்த ஒரு ஃபைலை புரட்டிக் கொண்டே அடிக்கடி தன் வாட்சை பார்த்துக் கொண்டிருந்தார். அஜன் ஹரிஷ் எப்போ வருவாரு? அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நாட்டுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு உங்களுக்கு தெரியாதா? கல்பனா சற்றே பொறுமை இழந்து கேட்டான். மேடம், ஹரிஷ் கிட்ட நான் விஷயத்தோட சீரியஸ்னஸ் பத்தி சொல்லிட்டேன். அவர் எக்ஸாக்டா 5 மினிட்ஸ்ல இங்க இருப்பார் என்று ராஜன் உறுதியாக கூறினான். அவன் சொல்லி முடித்த மறுகணமே அந்த ரகசிய அறையின் சென்சார் கதவுகள் மெல்லிய சத்தத்துடன் 2 பக்கமும் விலகியது. ஹரிஷ் உள்ளே நுழைந்தான். அவன் நடையில் ஒரு அசாத்தியமான கம்பீரம் இருந்தது. எப்பேற்பட்ட ஆபத்தையும் சாதாரணமாக கையாளும் அந்த தைரியம் அவன் கண்களில் பிரகாசித்தது. அவனுக்கு பின்னால் அவனது நிழல் போல ஜீவா உள்ளே வந்தான். ஹரிஷை பார்த்த மாத்திரத்திலேயே கல்பனா, தனஞ்சயன் உட்பட அனைவரும் தங்களை அறியாமலேயே எழுந்து நின்றனர். சாரி ஃபாதர் என்று அவர்களிடம் மன்னிப்பு கேட்ட ஹரிஷ், சொல்லுங்க கல்பனா, இப்படி அவசரமா வர சொல்ற அளவுக்கு என்ன அவ்வளவு பெரிய எமர்ஜென்சி? ஹரிஷ் ஒரு நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு சாதாரணமாக அமர்ந்தான். அவனுக்கு அருகில் இருந்த சேரில் ஜீவாவும் உட்கார்ந்தான். கல்பனாவும் தனஞ்சயனும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர். இந்த அறையில் நடக்கும் விஷயம் எவ்வளவு பெரிய ரகசியம் என்பது அவர்களின் பார்வையில் புரிந்தது. ஒரு டீப் பிரெத் எடுத்துக்கொண்ட தனஞ்சயன், ஹரிஷ், விருச்சகன் அழிச்சது, செந்தூர கற்களை கண்டுபிடிச்சது, நீங்க செஞ்ச ஒவ்வொரு விஷயமும் சாதாரணமானது. உங்களோட தைரியமும் சித்த மருத்துவத்தில் உங்களுக்கு இருக்கிற அசாத்தியமான அறிவும் தான் இன்னைக்கு நிறைய பேரை காப்பாற்றிருக்கு என்று ஆரம்பித்தார். உடனே குறுக்கிட்ட ஹரிஷ், ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வாங்க டாக்டர் என்றான். அவனுக்கு இப்படி ஃபார்மலாக பேசுவது பிடிக்காது என்று தனஞ்சயனுக்கு தெரியும். உடனே கல்பனா எழுந்து முன்னால் வந்து தன் கையில் இருந்த ரிமோட்டை அழுத்தினான். அந்த ரூமில் எரிந்து கொண்டிருந்த லைட் ஆஃப் ஆகி டிம் லைட் ஆனது. எதிரே இருந்த பெரிய ஸ்கிரீனில் சில வீடியோ காட்சிகளும் புகைப்படங்களும் ஓடத் தொடங்கின. ஹரிஷ், இப்ப நீங்க பார்க்க போற விஷயம் நம்ம நாட்டை உள்ளுக்குள்ளேயே அழிக்க பார்க்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பத்திரம் என்று கல்பனா சொல்ல ஹரிஷின் கண்கள் கூர்மையாயின. திரையில் ஒரு வீடியோ ஓடியது. அதில் மிகவும் நேர்மையானவர் என்று பெயரெடுத்த ஒரு இளம் ராணுவ அதிகாரி நள்ளிரவில் 3 மணிக்கு தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறுகிறார். அவர் கண்கள் திறந்திருந்தாலும் அவர் தூக்கத்தில் நடப்பவரை போல விசித்திரமாக நடந்து செல்கிறார். அடுத்த காட்சியில் ஒரு பெரிய இரும்பு கதவை அந்த அதிகாரி எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் வெறும் கைகளால் அடித்து உடைக்கிறார். அந்த அளவுக்கு அவரிடம் ஒரு அசுர பலம் இருக்கிறது. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இவர் பாருங்க ஹரிஷ், இவர் ஒரு மிலிட்டரி மேன், நம்ம நாட்டுக்காக பல மெடல்களை வாங்கிய நேர்மையான அதிகாரி. ஆனா கடந்த 1 மாசமா இவரோட நடவடிக்கைகள் பெரிய மாற்றம். ராத்திரியில சரியா தூங்குறது இல்ல, வெளியில எங்கேயோ சுத்துறாரு. அது மட்டும் இல்லாம இவர் யாருக்கும் ரகசியமா வேலை செய்யறாரு, யாரோ ஒருத்தரோட கண்ட்ரோல்ல இவர் இருக்கார் என்று கல்பனா விளக்கினார். கல்பனாவை தொடர்ந்து தனஞ்சயன், இது இவர் ஒருத்தருக்கு மட்டும் நடக்கிற விஷயம் இல்லை. சமூகத்துல ரொம்ப நல்ல பேர் எடுத்தவங்க, நேர்மையான இளைஞர்கள், முக்கிய பதவியில இருக்கிற அதிகாரிகள், பல பேரோட நடவடிக்கையில இந்த திடீர் மாற்றம் வந்திருக்கு. அவங்க உடல்நிலையிலையும் நிறைய சேஞ்சஸ் தெரியுது. சாதாரண மனுஷங்களுக்கு இருக்கிற பவரை விட இவங்களுக்கு பல மடங்கு எக்ஸ்ட்ரா பவர் இருக்கு. ரொம்ப பலசாலியா தெரியுறாங்க என்று கூறினார். ஸ்கிரீனை பார்த்து முகம் சுடித்த ஜீவா, ஹரிஷ், என்ன நடக்குது? எல்லாரையும் பார்க்கும்போது ஹாலிவுட் படத்துல வர ஜாம்பி மாதிரி இருக்காங்க. ஒருவேளை யாராவது பேய் பிசாசை ஏவி விடுறது, மாந்திரிகம் பண்றதுக்கு ஏதாவது பண்ணிருப்பாங்களோ என்று முகத்தை சுழித்துக் கொண்டு கூறினார். இல்ல ஜீவா, இது மாந்திரிகம் இல்ல. உங்களோட கண்களை பாரு, கண் விழிகள் விரிவடைஞ்சிருக்கு, நரம்புகள் எல்லாம் புரட்சி தெரியுது. இது மூளைக்கு செல்ற சிக்னலை ஏதோ ஒரு கெமிக்கலோ அல்லது அமானுஷமான மூலிகையோ பிளாக் பண்ணி அவங்களை ரிமோட் கண்ட்ரோல் பொம்மை மாதிரி மாற்றியது என்று ஹரிஷ் ஆழமான குரலில் சொன்னார். ஹரிஷின் இந்த அபாரமான கணிப்பை கேட்டு கல்பனாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. தாங்கள் பல வாரங்களாக ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்த விஷயத்தை ஹரிஷ் அந்த வீடியோவை பார்த்த ஒரு சில நிமிடங்களிலேயே கணித்து விட்டார். எக்ஸாக்ட்லி ஹரிஷ், யாரோ ஒரு பெரிய சக்தி இந்த நாட்டை அழிக்கிறதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணிருக்கு. நம்மளோட ஆட்களை வச்சே நம்மளை அழிக்க நினைக்கிறாங்க. இவங்க யாருக்கு வேலை செய்யறாங்க, இவங்களை யார் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு எதுவுமே தெரியும். இந்த நெட்வொர்க் ரொம்ப பெருசு. நிறைய இடங்கள்ல இருந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இந்த ஆபத்துல இருந்து நாட்டை காப்பாற்றணும்னா உங்களால் மட்டும் தான் முடியும் என்று கல்பனா கூறினார். ஹரிஷ் ஸ்கிரீனையே உற்று பார்த்துக் கொண்டிருந்தான். அவனது மூளை 1000 கிலோமீட்டர் வேகத்தில் சிந்திக்க தொடங்கியது. அப்போது கல்பனா ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்து, ஹரிஷ், உங்களோட பவர், திறமை, நாலேஜ் எல்லாத்தையும் பார்த்துதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கோம். நீங்க வெளியில இருந்து செயல்படுறதை விட அபிஷியலா எங்க மகாசித கமிட்டியில ஒரு நல்ல பதவியில ஜாயின் பண்ணிப்போம். உங்களுக்கு தேவையான எல்லா பவர் ரிசோர்ஸஸும் நாங்க தரோம். நீங்க கமிட்டிக்குள்ள வந்தா இந்த மிஷனை இன்னும் ஈஸியா முடிக்கலாம். ஏற்கனவே நான் உங்ககிட்ட இதை பத்தி பேசியிருக்கேன் என்று மீண்டும் அந்த பெரிய ஆஃபரை ஹரிஷின் முன் வைத்தாள். அறையில் இருந்த அந்த 2 மூத்த அதிகாரிகளும் ஹரிஷை உற்று பார்த்தனர். மகாசித்த கமிட்டியில் ஒரு உயர்ந்த பதவியை கொடுத்தால் அதை யாராக இருந்தாலும் தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாடுவார்கள். ஆனால் ஹரிஷ் முகம் கொஞ்சமும் மாறவில்லை. லேசாக புன்னகைத்த ஹரிஷ், சாரி, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், திரும்பவும் சொல்றேன், மக்களுக்கு நல்லது பண்ணணும்னா அது உங்க கமிட்டியில இருந்து தான் பண்ணணும், வெளியில இருந்தும் தாராளமா பண்ணலாம். சோ எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை. ஒரு கழுகு எடுத்து தங்க கூண்டுக்குள்ள அடைச்சா அதால சரியா வேட்டையாட முடியாது. எந்த ஒரு கமிட்டிக்கு கீழையும் எந்த ஒரு அதிகார வட்டத்துக்குள்ளையும் என்னை சுருக்கிக்க நான் விரும்புகிறேன். என் சுதந்திரம் தான் என் பலம் என்ற ஹரிஷின் குரல் அந்த அறை முழுவதும் கம்பீரமாக ஒலித்தது. கல்பனாவின் முகம் லேசாக வாடியது. ஹரிஷ் இப்படித்தான் சொல்வான் என்று அவள் ஏற்கனவே எதிர்பார்த்திருந்தான். ஹரிஷ் எப்போதும் தன்னுடைய முடிவிலும் கொள்கையிலும் உறுதியானவன். அவனை எந்த அதிகாரத்தை காட்டியும் அழைக்க முடியாது. அவனை சம்மதிக்க வைக்க வேண்டும் என்றால் அவனுக்கு தேவையான, அவன் தேடிக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை வைத்துதான் பேரம் பேச வேண்டும் என்று கல்பனா நினைத்தாள். சரி ஹரிஷ், நீங்க கமிட்டியில சேர வேண்டாம், ஆனா இந்த மிஷனை நீங்க தான் எடுத்துக்கணும் என்றாள் கல்பனா. ஏன்? ஹரிஷ் ஒற்றை உருவத்தை உயர்த்தினான். கல்பனா மெதுவாக கைகளை கட்டிக்கொண்டு ஹரிஷின் கண்களை நேராக பார்த்து, ஏன்னா என்கிட்ட ஒரு தகவல் இருக்கு. நீங்க இப்ப தேடிக்கிட்டு இருக்கிற அந்த அபூர்வமான பவர்ஃபுல்லான 4வது பானை பத்தின தகவல். இதை கேட்டவுடன் எதற்கும் அசையாத ஹரிஷின் உடல் ஒரு நிமிடம் லேசாக ஜர்க்கானது. அவனது கண்கள் சட்டென சுருங்கி கூர்மையாக கல்பனாவை பார்த்தன. ஜீவாவும் அதிர்ச்சியுடன் கல்பனாவை பார்த்தான். உங்ககிட்ட ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ண மாதிரி அடுத்த 2 பானை கிடைச்சிருச்சு. இப்ப 4வது பானை எந்த வம்சத்துக்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும்.
அதை அவங்க கிட்ட இருந்து நானே அதிகாரப்பூர்வமா வாங்கி உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கு பதிலா நீங்க இந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுங்க. டீல் ஓகேவா என்று கல்பனா ஒவ்வொரு வார்த்தையாக அழுத்தி சொன்னான். அறை முழுவதும் மயான அமைதி நிலவியது. தனஞ்சயன், ராஜன், அந்த 2 அதிகாரிகள் என அனைவரும் மூச்சை பிடித்துக் கொண்டு ஹரிஷின் பதிலுக்காக காத்திருந்தனர். அந்த பானைகள் தான் இப்போது ஹரிஷின் பிரதான தேடலாகவும் லட்சியமாகவும் இருக்கிறது. அந்த 4வது வைரம் கிடைத்துவிட்டால் அவனது பலம் பல மடங்கு அதிகரிக்கும். ஒரு மாபெரும் ரகசியத்தின் கதவு திறக்கப்படும். அதை அத்தனை எளிதாக கல்பனா இப்போது அவனுக்கு தூண்டில் வீசி இருந்தாள். ஹரிஷ் மெதுவாக தான் அமர்ந்திருந்த நாற்காலியில் இருந்து எழுந்தான். அவன் எழும்போது அந்த அறையின் வெப்ப நிலையை மாறியது போல ஒரு உணர்வு அனைவருக்கும் ஏற்பட்டது. அவன் கல்பனாவை நோக்கி பொறுமையாக நடந்து வந்தான். அவனது ஒவ்வொரு அடியிலும் ஒரு ராஜ கம்பீரம் இருந்தது. உங்க இன்டெலிஜென்ஸ் மேல எனக்கு எப்பவும் ஒரு மரியாதை இருக்கிறது. என்னை எப்படி லாக் பண்றதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு என்று ஹரிஷ் அமைதியான ஆனால் ஆழமான குரலில் பேசத் தொடங்கினான். கல்பனாவின் உதட்டில் ஒரு மெல்லிய வெற்றி புன்னகை பூக்கத் தொடங்கியது. ஹரிஷ் சம்மதித்து விட்டான் என்று அவள் நினைத்தாள். ஆனால் அடுத்த நொடி ஹரிஷின் கண்களில் ஒரு நெருப்பு பொறி பறந்தது. ஆனா நீங்க ஒரு விஷயத்துல தப்பு பண்ணிட்டீங்க. அந்த 4வது பானை எங்க இருக்குன்னு இப்ப எனக்கு தெரியலனாலும் அதை நானே என் திறமையால கண்டுபிடிச்சு மீட்க எனக்கு தெரியும் என்று ஹரிஷ் சொல்ல கல்பனாவின் முகத்தில் இருந்த புன்னகை அப்படியே உறைந்து போனது. தனஞ்சயன் திகைத்து நின்றான். மேலும் தொடர்ந்த ஹரிஷ், இந்த நாட்டு மக்களுக்கும் நாட்டுக்கும் ஒரு ஆபத்துன்னு வரும்போது அதை வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு நான் என்ன சுயநலவாதியா? என் நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா அதுக்கு எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம கடத்துல இறங்கி அடிப்பேன். அது என் ரத்தத்தில் ஊறும் என்ற ஹரிஷின் வார்த்தைகள் அந்த அறையில் இடி போல எதிரொலித்தது. நான் இந்த மிஷனை ஏத்துக்கிறேன், பட் நீங்க சொன்ன அந்த 4வது பானைக்காக இல்ல, என் நாட்டுக்காக. கூடிய சீக்கிரம் இந்த டார்க் பவர்ஸுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அது யாரா இருந்தாலும் சரி அவங்களை ஏன் கைகளாலேயே வேட்டையாடும் என்று ஹரிஷ் கூறினார். அவன் கூறியது கேட்ட கல்பனாவுக்கு இப்போது ஹரிஷின் மீது இருந்த மரியாதை 1000 மடங்கு அதிகரித்தது. அவனை தவறாக எடை போட்டு விட்டோமே என்று அவளுக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தாலும் அவன் மிஷனை ஏற்றுக்கொண்டதில் அவளுக்கு நிம்மதியாக இருந்தது. உங்க நாட்டு பற்ற நான் உணர்ச்சி என்று கல்பனா உண்மையான மரியாதையுடன் கூறி தனஞ்சயனின் முகத்திலும் இப்போது பெரும் நிம்மதி பரவியது. ஓகே, லெட்ஸ் கெட் டவுன் டு பிசினஸ் என்று மீண்டும் நாற்காலியில் அமர்ந்த ஹரிஷ் பாதிக்கப்பட்டவங்களோட ஃபுல் ரிப்போர்ட், அவங்களோட பிளட் சாம்பிள், அவங்க கடைசியா போன இடங்கள் எல்லா டேட்டாவையும் உடனே அனுப்பும். எங்கிருந்து விசாரணை ஆரம்பிக்கணும் அப்பதான் நான் முடிவு பண்ண முடியும் என்று கூறினான். ஹரிஷ் களத்தில் இறங்கிவிட்டான். இனி எதிரிகளால் தப்பிக்க முடியாது என்று அந்த அறையில் இருந்த அனைவருக்கும் புரிந்துவிட்டது. உடனே தனது சேரில் இருந்து எழுந்த டாக்டர் தனஞ்சயன் அந்த அறையின் ஒரு மூலையில் இருந்த மிகவும் பாதுகாப்பான பயோமெட்ரிக் லாக்கரை நோக்கி நடந்தார். தனது கைரேகை மற்றும் கருவிழி ஸ்கேன் மூலம் அந்த லாக்கரை திறந்தார். உள்ளே இருந்து சிறிய ஆனால் மிகவும் பாதுகாப்பான ஒரு டைட்டானியம் பெட்டியை வெளியே எடுத்தார். அனைவரின் பார்வையும் அந்த பெட்டியின் மீதே இருந்தது. தனஞ்சயன் மிகவும் பயபக்தியுடன் அந்த பெட்டியை ஹரிஷின் முன் இருந்த மேஜையில் வைத்து அதை திறந்தார். அடுத்த வினாடி அந்த அறையே ஒரு மெல்லிய ஆனால் பிரகாசமான சிவப்பு நிற ஒளியால் நிரம்பியது. அந்த பெட்டிக்குள் சிறு சிறு துண்டுகளாக பார்ப்பதற்கே ஒரு அமானுஷ சக்தியை கதிர்வீச்சாக உமிழ்ந்து கொண்டிருக்கும் செந்தூர கற்கள் இருந்தன. பல 100 வருடங்களாக சித்தர்கள் ரகசியமாக பாதுகாத்து வந்த எந்த ஒரு கொடிய நோயையும் குணப்படுத்தும் ஆற்றல் கொண்ட மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அபூர்வமான பொக்கிஷம். ஹரிஷ் தனஞ்சயன் உணர்ச்சி வசப்பட்ட குரலில் பேசினார். நாகமலையில அந்த விருச்சகன் அழிச்சு அபூர்வமான இந்த செந்தூர கற்களை நீங்க மீட்டுக் கொண்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம இது அப்படியே எங்க கிட்ட ஒப்படைச்சிங்க. இப்போ நாட்டுக்காக இவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம் ஏத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட தியாகத்துக்கும் வீரத்துக்கும் நேஷனல் சித்தா யூனிவர்சிட்டி சார்பா நான் கொடுக்கிற சின்ன பரிசு. இதுல இருந்து சில கற்களை நீங்க எடுத்துக்கோங்க. இது உங்ககிட்ட இருந்தா உங்களோட சக்தி இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் என்று கூறினார். தனஞ்சயன் நீட்டிய அந்த பெட்டியை ஜீவா ஆச்சரியத்துடன் பார்த்தான். செந்தூர கற்களை தேடி ஹரிஷ் செல்லும் போது ஜீவாவால் அவனுடன் செல்ல முடியவில்லை. அதனால் அவனுக்கு அந்த கற்களை பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் இந்த கற்களை பற்றி அவனுக்கும் தெரியும். இவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த அபூர்வமான கற்களை வைத்து எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களின் பிரச்சனைகளை குணப்படுத்த முடியும். ஹரிஷ் என்ன முடிவெடுப்பான் என்று ஆர்வத்துடன் பார்த்தான். ஹரிஷின் முகம் கொஞ்சம் கூட மாறவில்லை. அவன் அந்த செந்தூர கற்களை அமைதியாக பார்த்தான். அதிலிருந்து வெளிவரும் வெப்பத்தை அவனால் உணர முடிந்தது. மெதுவாக தனது கையை நீட்டி அந்த பெட்டியை மூடினான். அறையில் பரவி இருந்த சிவப்பு ஒளி சட்டென மறைந்தது. வேண்டாம் டாக்டர், இந்த கற்கள் தனிப்பட்ட ஒரு மனுஷனோட அதிகாரத்துக்காகவும் பலத்துக்காகவும் சித்தர்களால் உருவாக்கப்படலாம். இது ஒட்டுமொத்த மனித குலத்தோட மருத்துவத்துக்காகவும் அழிவை தடுக்கவும் உருவாக்கப்படும். உண்மையான சக்தி எந்த ஒரு கல்லிலேயோ ஆயுதத்திலேயோ இல்லை. அது நம்ம மனசுக்குள்ளையும் நம்ம தர்மத்திலையும் இருக்கு. இந்த கற்களை வச்சு உலகத்துக்கு தேவையான மருந்துகளை கண்டுபிடிக்கும். அதுதான் நீங்க எனக்கு செய்யற பெரிய பரிசு என்ற ஹரிஷின் குரல் தீர்க்கமாக இருந்தது. ஹரிஷின் இந்த பதிலை கேட்ட தனஞ்சயனுக்கு அவன் மீதான மரியாதை பல மடங்கு உயர்ந்தது. கல்பனாவும் ஹரிஷின் சுயநலமற்ற குணத்தை பார்த்து வியந்து நின்றான். ஆனால் ஹரிஷின் கூர்மையான கண்கள் கல்பனாவுக்கு பின்னால் அமைதியாக நின்று கொண்டிருந்த அந்த 2 சீனியர் ஆபீசர்ஸ் மீது ஒரு நொடி படிந்து விலகியது. அவர்களின் கண்களில் ஏதோ வித்தியாசம் இருப்பது போல அவனது இன்ஸ்டிங் கூறியது. ஹரிஷ் இந்த நாட்டுக்கு செய்யும் உதவிக்கு பதிலாக அவன் கொண்டு வந்து கொடுத்த செந்தூர கற்களில் சிலவற்றை எடுத்துக் கொள்ளுமாறு டாக்டர் தனஞ்சயன் கூறினார். வேண்டாம் என்று மறுத்த ஹரிஷை அனைவரும் ஆச்சரியமாக பார்க்க அவன் கூர்மையான கண்கள் வேற எதையோ கவனித்தன. ஹரிஷ் தனது கண்களை மூடி ஒரு ஆழமான மூச்சை உள்ளிழுத்தான். அவனது 5 புலன்களும் ஒரு வேட்டை மிருகத்தை போல கூர்மையாக வேலை செய்ய தொடங்கின. கல்பனாவுக்கு அருகில் அமைதியாக அமர்ந்திருந்த அந்த 2 சீனியர் அதிகாரிகளை ஹரிஷ் பார்த்தான். அவர்கள் இருவரும் மகாசித்த கமிட்டியில் பல வருடங்களாக பணிபுரியும் நம்பிக்கையான அதிகாரிகள் என்று கல்பனாவால் அழைத்து வரப்பட்டவர்கள். டாக்டர் தனஞ்சயன் செந்தூர கற்கள் இருந்த பெட்டியை திறந்தவுடன் அவர்களின் முகத்தில் ஏற்பட்ட நுட்பமான மாற்றங்களை ஹரிஷ் கவனித்து விட்டான். அவர்கள் முகத்தில் ஒரு விதமான வக்ரம் தெரிந்தது. அவர்களது கண்கள் ஆச்சரியத்தில் பெரிதாக விரிவடைந்தன. ஹரிஷ் அந்த கல்லை மறுத்து பெட்டியை மூடிய போது
இதை நாம் எப்படியாவது தூக்கிறோம் என்று இருவருக்கும் இடையே ஒரு ரகசிய பார்வை பரிமாறப்பட்டது. சாதாரண மனிதர்களின் கண்களுக்கு இந்த சிறு அசைவுகள் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் ஹரிஷ் மனிதர்களின் நாடி துடிப்பையும் பாடி லாங்குவேஜையும் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஸ்கேன் செய்யும் ஆற்றல் பெற்றவர். அவர்கள் கண்களில் தெரிந்த அந்த பேராசையை ஹரிஷ் பார்த்த உடனேயே புரிந்து கொண்டான். அந்த பெட்டியை உடனே லாக்கர்ல வைங்க டாக்டர். ஹரிஷின் குரல் இப்போது முன்பை விட மிகவும் கடுமையாகவும் கட்டளையிடுவதாகவும் மாறியது. அவனது குரலில் இருந்த திடீர் மாற்றத்தை கண்டு தனஞ்சயன் குழப்பத்துடன் பெட்டியை எடுத்துக்கொண்டு லாக்கரை நோக்கி நகர்ந்தான். கல்பனா உருவத்தை சுருக்கி, என்னாச்சு ஹரிஷ், ஏன் திடீர்னு வாய்ஸ் மாறுது, இனி என்று கேட்டாள். ஹரிஷ் தான் அமர்ந்திருந்த நாட்காலியில் இருந்து மெதுவாக எழுந்தான். அவனது பார்வை கல்பனாவை தாண்டி அவளுக்கு அருகில் அமர்ந்திருந்த அந்த 2 அதிகாரிகளையும் உற்று பார்த்தது. இந்த அறையில் இருக்கிற எல்லாருமே நம்பிக்கையானவங்க தான் என்ன நிச்சயம் கல்பனா மேடம்? ஹரிஷ் நேரடியாகவே கேட்டான். ஹரிஷ் கூறியதை கேட்டு அதிர்ந்து போன கல்பனா, வாட் யூ மீன்? இருக்கிற எல்லாரும்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க என்று கேட்க, நான் உங்களையும் டாக்டர் தனஞ்சயனையும் சொல்லல என்ற ஹரிஷ் அந்த ஆபீசர்ஸ் இருவரையும் சுட்டிக்காட்டி, இதோ இவங்க 2 பேரையும் நான் சொல்றேன். இவங்க இவ்வளவு நேரம் அந்த செந்தூரக்கல்ல பார்த்த பார்வை சரியில்லை. இந்த கல்லை இப்படியாவது அபகரிக்கணும்னு இவங்க கண்களாலேயே பேசிக்கிட்டதை நான் பார்த்தேன் என்ற வார்த்தைகள் அந்த அறையில் அணுகுண்டு விழுந்தது போல வெடித்தது. உடனே அவர்கள் இருவரின் முகங்களும் சட்டென மாறின. உடனே இருவரும் தங்களை சுதாரித்துக் கொண்டு எழுந்து நின்றார்கள். அதில் ஒருவர், ஹவு டேர் யூ, நாங்க யாருன்னு உனக்கு தெரியுமா? மகாசித்த கமிட்டியோட சீனியர் ஆபீசர்ஸ் நாங்க. எங்களை பார்த்து திருடன் சொல்றியா? மேடம், இவன் நம்மளை அவமானப்படுத்துறான் என்று கூறினான். இதை கேட்ட கல்பனாவின் முகமும் கோபத்தில் சிவந்தது. அவளுக்கு தன் அதிகாரிகளின் மீது முழு நம்பிக்கை இருந்தது. ஹரிஷ், கிராசிங் தி லிமிட். இவங்க 2 பேரும் சாதாரண நாட்களில் நாட்டுக்காக பல ரகசிய மிஷன்களை முடிச்சு கொடுத்தவங்க. அதுக்காக பல தடவை தங்களோட உயிரை பணையம் வச்சிருக்காங்க. இவங்க நீங்க சந்தேகப்படுறது எந்த வகையிலும் நியாயம் இல்லை. வார்த்தை அளந்து பேசு என்று கூறினார். துரோகம் எப்பவுமே நம்மளை சுற்றி இருக்கிற நம்பிக்கையான முகமூடிகளை போட்டுட்டு தான் வரும். இவங்களோட கண்களை பாருங்க, அதில் விசுவாசம் இல்லை, பஞ்சம். ஹரிஷ் நிதானமான குரலில் கூறினார். ஸ்டாப் இட் ஹரிஷ், இவங்க ஏன் ஆட்கள்? நான் இவங்களுக்கு கேரண்டி. இதுக்கு மேலே இவங்களை நீங்க ஒரு வார்த்தை சொன்னாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். கல்பனா கத்தினான். கல்பனா, ப்ளீஸ் ஸ்டெப் பேக் என்ற ஹரிஷ் எழுந்து அவர்களுக்கு அருகில் வந்தார். ஹரிஷ் தன்னை நோக்கி வருவதை பார்த்து அவர்களில் ஒருவர் தன்னுடைய இடுப்பில் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுக்க கைகளை கொண்டு சென்று, எங்க கிட்ட வராது, நான் உங்களை ஷூட் பண்ணவும் தயங்க மாட்டோம் என்று கத்தினார். ஆனால் அவர்கள் தங்கள் ஆயுதங்களை எடுப்பதற்குள் ஹரிஷ் மின்னல் வேகத்தில் செயல்பட்டான். சாதாரண மனிதர்களின் கண்கள் கணிக்கும் வேகத்தை விட அவனது அசைவுகள் பல மடங்கு வேகமாக இருந்தது. ஜீவா, கல்பனாவை கவர் பண்ணு என்று ஹரிஷ் கத்தியவுடன் ஜீவா கல்பனாவை பிடித்து பின்னால் இழுத்தான். ஹரிஷ் ஒரு பாய்ச்சலில் அந்த 2 அதிகாரிகளையும் நெருங்கினார். ஹெர்பல் மெடிசனின் மிக ரகசியமான மற்றும் ஆபத்தான கலையான வர்மக்கலை இப்போது ஹரிஷின் விரல்களில் உயிர் பெற்றது. முதல் நபர் துப்பாக்கியை எடுப்பதற்குள் ஹரிஷின் வலது கையின் ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் இணைந்து அவருடைய கழுத்து பகுதிக்கு கீழே உள்ள புள்ளியில் மிக துல்லியமாக ஒரு அழுத்தம் கொடுத்தனர். அடுத்த செகண்ட் அந்த சீனியர் ஆபீசரின் உடல் அப்படியே உறைந்து போனது. அவருடைய நரம்புகள் தற்காலிகமாக செயலிழந்தன. அதே வினாடியில் இடதுபுறம் திரும்பிய ஹரிஷ் தன்னை தாக்க வந்த இன்னொரு ஆபீசர் கையை தடுத்து அவருடைய காதுக்கு கீழே உள்ள புள்ளியில் லேசாக தட்டினார். எல்லாம் ஒரு சில வினாடிகளில் நடந்து முடிந்தது. 2 முரட்டுத்தனமான அதிகாரிகளும் எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் ஹரிஷின் வெறும் விரல் தீண்டலால் அப்படியே சிலைகளாக உறைந்து நின்றனர். அவர்களது கண் விழிகள் மேலே சுருங்கின. உடல் எந்த அசைவும் இல்லாமல் ஆனால் சுயநினைவு மட்டும் உள்ள ஒரு விசித்திரமான ஹிப்னாட்டிக் டிரான்ஸ், அதாவது மெஸ்மரைசம் செய்யப்பட்டது போல இருந்தார்கள். இது வர்மக்கலையின் உச்சகட்ட வித்தை. எதிரியின் மூளை நரம்புகளை தற்காலிகமாக தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் அமானுஷ்ய கலை. இந்த சண்டையை பார்த்த கல்பனாவும் தனஞ்சயனும் மட்டுமல்ல, ராஜனும் அதிர்ச்சியில் உறைந்து விட்டான். வாட் டிட் யூ டு டு தம்? உங்களுக்கு என்னாச்சு ஹரிஷ்? கல்பனா பதற்றத்துடன் கத்த, டோன்ட் வரி கல்பனா, இவங்களை நான் கொல்லல. அவங்களோட மூளை நரம்புகளை தற்காலிகமா பிளாக் பண்ணி ஒரு மயக்க நிலைக்கு கொண்டு போயிருக்கு. இப்போ அவங்களால போய் சொல்ல முடியாது. அவங்க மனசுக்குள்ள இருக்கிற அத்தனை ரகசியங்களும் இப்ப வெளியில வரும் என்ற ஹரிஷ் சிலையாக நின்றிருந்த சீனியர் ஆபீசர்களில் ஒருவரின் முகத்துக்கு நேராக தன் முகத்தை கொண்டு சென்றான். ஹரிஷ் தனது வலது கை பெருவிரலால் அந்த நபரின் புருவ மத்தியை அழுத்தி பிடித்துக் கொண்டு மிகவும் ஆழமான கட்டளையிடும் குரலில், என்ன பாருங்க, உங்க மனசுக்குள்ள இருக்கிற உண்மையை சொல்லுங்க. அந்த செந்தூரக்கல்ல அபகரிக்க பாத்தீங்க, அது உங்களுக்காக இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். யாருக்காக அதை அபகரிக்கணும்னு நினைச்சீங்க என்று கேட்டான். இப்போது அந்த ரூம் முழுக்க பின் டிராப் சைலண்ட் மோடுக்கு போனது. அந்த நபரின் உதடுகள் லேசாக துடித்தன. அவர் கண்களில் எந்த உணர்ச்சியும் இல்லை. ரோபோவை போல அவர் வாய் மெதுவாக திறந்தது. மாஸ்டர், ஐ மீன் எங்க பாசுக்காக என்றவரின் குரல் உயிரற்றதாக ஒலித்தது. அவர் கூறியதை கேட்ட கல்பனா தான் இத்தனை வருடங்களாக நம்பிய அதிகாரியா இப்படி பேசுகிறார் என்று அதிர்ந்து விட்டார். யார் அந்த பாஸ்? அந்த செந்தூர்கள் அவனுக்கு எதுக்கு? ஹரிஷ் அடுத்த கேள்வியை கேட்டான். இந்த முறை 2வது சீனியர் ஆபீசர், எங்க பாஸுக்கு நிறைய பவர்ஸ் தேவைப்படுது. அவர் ஒரு பெரிய படையை உருவாக்க போறாரு. ஏற்கனவே எங்களை மாதிரி பிரெயின் வாஷ் செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான அதிகாரிகளை அவர் தயார் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய பேர் அவருக்கு தேவைப்படுறாங்க. அதுக்கு இந்த செந்தூரக்கல் அவருக்கு தேவைப்படுது. இன்னைக்கு ராத்திரி இந்த கல்லை எப்படியாவது திருடி கொண்டு வர சொல்லி எங்களுக்கு உத்தரவு வந்துச்சு என்று கூறினார். இந்த வார்த்தைகளை கேட்டதும் கல்பனாவின் கால்கள் பின்னின. அவள் சுவரில் சாய்ந்து நின்றாள். இவங்களோட ரத்தத்திலையும் அந்த துரோகம் கலந்துருச்சா? மகாசித்த கமிட்டிக்குள்ளேயே எதிரி ஊடுருவிட்டானா? அவள் முகம் பயத்திலும் அதிர்ச்சியிலும் வெளிரி போனது. இதுதான் நான் சொன்ன கல்பனா, நீங்க வெளியில தேடிட்டு இருக்கிற அந்த பெரிய ஆபத்து ஏற்கனவே உங்க கோட்டைக்குள்ள வந்துருச்சு. உங்களோட இன்டெலிஜென்ஸ், உங்களோட கமிட்டி, உங்களோட ராணுவம்னு எல்லா இடத்துலயும் எதிரியோட ஆட்கள் ஊடுருவிட்டாங்க. இது சாதாரண எதிரி இல்லை, நம்மளோட நிழலையே நமக்கு எதிரியா மாத்திர ஒரு மாய வலை என்ற ஹரிஷ் அந்த ஆபீசர்களின் நெற்றியிலிருந்து தன்னுடைய கையை எடுத்தான். பிறகு ஹரிஷ் தன் கைகளை உயர்த்தி அவர்களின் முகத்திற்கு நேராக சொடக்க போட்டான். அடுத்த நொடி வர்ம புள்ளிகளின் பிடியிலிருந்து விடுபட்ட அந்த அதிகாரிகள் இருவரும் சுயநினைவை இழந்து அப்படியே சுருண்டு தரையில் விழுந்தனர். தனஞ்சயன் நெஞ்சை பிடித்துக் கொண்டு சோஃபாவில் அமர்ந்தார். ராஜன் திகைத்து போய் நின்றான்.
நான் ஏன் உங்க கமிட்டிக்குள்ள வர மறுத்தேன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா கல்பனா என்ற ஹரிஷ் கல்பனாவை பார்த்து தீர்க்கமாக கேட்டான். இதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் கல்பனா திகைத்து போய் நிற்க, உங்க கமிட்டியை இப்ப அவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இவங்களை யார் கண்ட்ரோல் பண்றா, அந்த பிரெயின் வாஷ் எப்படி நடக்குது, இவங்களுக்கு ஆர்டர் போடுற அந்த பாஸ் யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அதுவரைக்கும் நீங்க யாரையும் நம்பாதீங்க, உங்களை நீங்களே கூட நம்பாதீங்க என்று ஹரிஷ் ஜீவாவிடம் திரும்பி, ஜீவா இவங்களோட உடம்புல ஏதோ ஒரு கெமிக்கல் அல்லது மூலிகை கலந்து போகணும்னு நினைக்கிறேன், இவங்களோட பிளட் சாம்பிள் உடனே எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், கமான் குயிக் என்று கூறினான். ஜீவா உடனடியாக களத்தில் இறங்கினான். கல்பனா இன்னும் அந்த அதிர்ச்சியில் இருந்து மீளாமல் தரையில் மயங்கி கிடக்கும் தனது அதிகாரிகளையே வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தார். ஹரிஷ் இவங்களுக்கு என்ன பண்றது, இவங்க நெட்வொர்க் எவ்வளவு பெருசுன்னு இவங்க வாயாலே வரவழைக்க முடியுமா என்று குரல் நடுங்க கேட்டாள் கல்பனா. முடியும் கல்பனா, ஆனா இவங்களோட மூளை இப்ப இவங்க கண்ட்ரோல்ல இல்ல, இவங்க யாரோ ரிமோட் கண்ட்ரோல்ல பொம்மை மாதிரி மாத்திருக்காங்க என்ற ஹரிஷ் மீண்டும் அவர்கள் அருகே மண்டியிட்டான். ஹரிஷ் தனது வர்மக்கலை திறமையால் அவர்களின் கழுத்து பகுதியில் இருந்த நரம்புகளை லேசாக தட்டி அவர்களை அரைமயக்க நிலைக்கு கொண்டு வந்தார். இப்போது அவர்கள் இருவரும் கண்களை திறந்தனர். ஆனால் அவர்களின் பார்வையில் எந்த உணர்ச்சியும் இல்லை. அவர்கள் ஒரு ஜாம்பியை போல வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தனர். ஹலோ சார், என் கண்ண பாருங்க என்று ஹரிஷ் சொல்லவும் அவர்கள் இருவரும் திடுக்கிட்டு ஹரிஷை பார்த்தார்கள். கடந்த சில நாட்களா நீங்க எங்க போனீங்க, யாரையெல்லாம் மீட் பண்ணீங்க, உண்மையை மட்டும் சொல்றேன் என்ற ஹரிஷின் குரல் அதிகார துணியில் ஒலித்தது. உடனே அதில் ஒருவர் ரோபோவை போல, வீடு, மகாசித்த கமிட்டி ஆபீஸ், ஈவினிங் ஜிம், அப்புறம் சாட்டர்டே சண்டே மெடிடேஷன் கிளாஸ் போவேன், மற்றபடி வேற எங்கேயும் நான் போகல என்று கூறினார். அவ்வளவுதான், வேற ஏதாவது சீக்ரெட் பிளேஸ், நைட் டைம்ல ரகசியமா யாராவது சந்திக்க போனீங்களா என்று ஹரிஷ் அவருடைய கண்களை உற்று பார்த்தபடி கேட்டார். இல்ல, எந்த ரகசிய இடத்துக்கும் போகல, தினமும் என்னோட ரொட்டீன் இதுதான் என்று அவர் மிஷின் போல பதிலளித்தார். அதேதான் இன்னொரு ஆபீசரும் கூறினார். அவர்கள் இப்படி மாற்றி மாற்றி கேட்டாலும் இதை தவிர அவரிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. ஹரிஷ் மெதுவாக எழுந்து நின்றார். அவனது மூளை 1000 கிலோமீட்டர் வேகத்தில் சிந்திக்க தொடங்கியது. என்ன ஹரிஷ், எப்படி சொல்றாங்க, எப்படி இவங்க கிட்ட இருந்து நாம உண்மையை கண்டுபிடிக்கிறது என்று கல்பனா கவலையுடன் கேட்க, இவங்க பொய் சொல்லல கல்பனா, எதிரி ரொம்பவும் புத்திசாலி, எந்த ஒரு இருட்டான ரகசியமான இடத்துக்கும் இவங்களை வரவழைக்கலாம். இவங்க தினமும் போற சாதாரண இடங்கள்ல தான் யாருக்கும் சந்தேகம் வராத வகையில இவங்களை தங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட பாஸ் யாருன்னு இவங்களுக்கே தெரியாத அளவுக்கு ரொம்ப சேஃபா இந்த கேமை ப்ளே பண்றாங்க என்று ஹரிஷ் கூறினார். உடனே டாக்டர் தனஞ்சயன் குறுக்கிட்டு, ஹரிஷ், ஆனா இது எப்படி சாத்தியம், இவங்க 2 பேரும் சாதாரண ஆட்கள் இல்ல, மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கான அதிகாரிகள், இவங்களை வெறும் வார்த்தைகளாலேயோ கவுன்சிலிங் மூலமாவோ பிரெயின் வாஷ் பண்ணி இப்படி மாத்திருக்க முடியாது என்று கூறினார். நீங்க சொல்றது கரெக்ட் தான் டாக்டர், எனக்கும் அதே சந்தேகம் தான், இதுல மெடிக்கலா ஏதோ ஒரு பெரிய சதி நடந்தது என்று சொன்ன ஹரிஷ் திடீரென குனிந்து அந்த சீனியர் ஆபீசரின் கையை பிடித்து அவரது பல்ஸை செக் செய்தான். அடுத்த வினாடி ஹரிஷின் முகம் சட்டென இறுகியது. டாக்டர், இவங்க நாடி துடிப்ப பாருங்க என்று ஹரிஷ் சொல்ல தனஞ்சயன் வந்து அந்த ஆபீசரின் கையை பிடித்து பார்த்தார். மை காட், ஒரு நிமிஷத்துக்கு 160க்கு மேல அடிக்குது. இந்த ஹார்ட் பீட்ல ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம். இவங்க உடம்புல அட்ரினலின் அளவு ரொம்ப அதிகமா இருக்கு. இவங்களோட எனர்ஜி லெவல் மனிதர்களோட எல்லையை தாண்டி இருக்கு என்று டாக்டர் தனஞ்சயன் அதிர்ச்சியில் பின்வாங்கினார். எஸ், யூ ஆர் கரெக்ட் டாக்டர், இவங்க உடம்பு இரும்பு மாதிரி இறுகி இருக்கு. சாதாரண ஒரு மனுஷனுக்கு அடிபட்டா வலிக்கும், ஆனா இவங்களுக்கு வலி கூட தெரியாது. எதிரியா அழிக்கணும் இல்ல தான் அழியணும், இந்த 2 தவிர இவங்க மூளைக்கு வேற எதுவுமே தெரியாது என்ற ஹரிஷ் ஜீவாவை பார்த்தான். அவன் பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட ஜீவா மெடிக்கல் கிட்டை கொண்டு வந்து வைத்தான். ஹரிஷ் அதிலிருந்து ஒரு சிறிய சிரிஞ்சை எடுத்து அந்த ஆபீசரின் கையை பிடித்து அவருடைய நரம்பில் இருந்து கொஞ்சம் ரத்தத்தை உறிஞ்சி எடுத்தான். அந்த ரத்தம் சாதாரண மனிதர்களின் சிவப்பு நிறத்தை விட சற்று அடர்த்தியாக கருஞ்சிவப்பாக இருப்பதை கல்பனா கவனித்தாள். ஹரிஷ் ஒரு சிறிய டெஸ்ட் டியூபில் அந்த ரத்தத்தை விட்டான். பிறகு தனது மெடிக்கல் கிட்டில் இருந்து பழைய தோலாலான ஒரு சிறிய பவுச்சை எடுத்தான். அதில் ஒரு சிறிய கண்ணாடி பாட்டில் இருந்தது. அதில் பச்சை நிறத்தில் ஒரு திரவம் இருந்தது. இது நாகமலை காடுகளில் இருந்து நான் கொண்டு வந்த ஒரு மூலிகை வேரோட சாறு. இது எப்பேற்பட்ட அமானுஷ்யமான விஷமா இருந்தாலும் சரி, உடம்புல இருக்கிற அணுக்கள்ல எந்த மாற்றம் நடந்திருந்தாலும் சரி, இது உடனே ரியாக்ட் பண்ணி காட்டிக்கும் என்று ஹரிஷ் விளக்கினார். ஹரிஷ் கூறியதை கேட்டவுடன் கல்பனா, தனஞ்சயன், ராஜன், ஜீவா என அனைவரும் மூச்சை பிடித்துக் கொண்டு ஹரிஷின் கைகளையே பார்த்துக் கொண்டிருந்தனர். ஹரிஷ் அந்த பச்சை நிற மூலிகை சாற்றில் இருந்து ஒரு டிராப்பர் மூலம் சரியாக 2 சொட்டுக்களை அந்த டெஸ்ட் டியூபில் இருந்த சீனியர் ஆபீசரின் ரத்தத்தில் விட்டார். ஒரு நிமிடம் எதுவும் நடக்கவில்லை. அனைவரின் கவனமும் அந்த டெஸ்ட் டியூபில் இருந்தது. ஹரிஷ் இந்த நாட்டுக்கு செய்யும் உதவிக்கு பதிலாக அவன் கொண்டு வந்து கொடுத்த செந்தூர கற்களில் சிலவற்றை எடுத்துக் கொள்ளுமாறு டாக்டர் தனஞ்சயன் கூறினார். வேண்டாம் என்று மறுத்த ஹரிஷை அனைவரும் ஆச்சரியமாக பார்க்க அவன் கூர்மையான கண்கள் வேற எதையோ கவனித்தன. ஹரிஷ் தனது கண்களை மூடி ஒரு ஆழமான மூச்சை உள்ளிழுத்தான். அவனது 5 புலன்களும் ஒரு வேட்டை மிருகத்தை போல கூர்மையாக வேலை செய்ய தொடங்கின. கல்பனாவுக்கு அருகில் அமைதியாக அமர்ந்திருந்த அந்த 2 சீனியர் அதிகாரிகளை ஹரிஷ் பார்த்தான். அவர்கள் இருவரும் மகாசித்த கமிட்டியில் பல வருடங்களாக பணிபுரியும் நம்பிக்கையான அதிகாரிகள் என்று கல்பனாவால் அழைத்து வரப்பட்டவர்கள். டாக்டர் தனஞ்சயன் செந்தூர கற்கள் இருந்த பெட்டியை திறந்தவுடன் அவர்களின் முகத்தில் ஏற்பட்ட நுட்பமான மாற்றங்களை ஹரிஷ் கவனித்து விட்டான். அவர்கள் முகத்தில் ஒரு விதமான வக்ரம் தெரிந்தது. அவர்களது கண்கள் ஆச்சரியத்தில் பெரிதாக விரிவடைந்தன. ஹரிஷ் அந்த கல்லை மறுத்து பெட்டியை மூடிய போது, என்று இருவருக்கும் இடையே ஒரு ரகசிய பார்வை பரிமாறப்பட்டது. சாதாரண மனிதர்களின் கண்களுக்கு இந்த சிறு அசைவுகள் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் ஹரிஷ் மனிதர்களின் நாடி துடிப்பையும் பாடி லாங்குவேஜையும் பிராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஸ்கேன் செய்யும் ஆற்றல் பெற்றவர். அவர்கள் கண்களில் தெரிந்த அந்த பேராசையை ஹரிஷ் பார்த்த உடனேயே புரிந்து கொண்டான்.
அந்த பெட்டியை உடனே லாக்கர்ல வைங்க டாக்டர். ஹரிஷின் குரல் இப்போது முன்பை விட மிகவும் கடுமையாகவும் கட்டளையிடுவதாகவும் மாறியது. அவனது குரலில் இருந்த திடீர் மாற்றத்தைக் கண்டு தனஞ்சயன் குழப்பத்துடன் பெட்டியை எடுத்துக்கொண்டு லாக்கரை நோக்கி நகர்ந்தான். கல்பனா உருவத்தை சுருக்கி, ஹரிஷ், ஏன் திடீர்னு வாய்ஸ் மாறுது இனி என்று கேட்டாள். ஹரிஷ் தான் அமர்ந்திருந்த நாற்காலியில் இருந்து மெதுவாக எழுந்தான். அவனது பார்வை கல்பனாவை தாண்டி அவளுக்கு அருகில் அமர்ந்திருந்த அந்த 2 அதிகாரிகளையும் உற்று பார்த்தான். இந்த அறையில் இருக்கிற எல்லாருமே நம்பிக்கையானவங்க தான் என்ன நிச்சயம் கல்பனா மேடம்? ஹரிஷ் நேரடியாகவே கேட்டான். ஹரிஷ் கூறியதை கேட்டு அதிர்ந்து போன கல்பனா, வாட் யூ மீன்? இருக்கிற எல்லாரும்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க என்று கேட்க, நான் உங்களையும் டாக்டர் தனஞ்சயனையும் சொல்லல என்ற ஹரிஷ் அந்த ஆபீசர்ஸ் இருவரையும் சுட்டிக்காட்டி, இதோ இவங்க 2 பேரையும் நான் சொல்றேன். இவங்க இவ்வளவு நேரம் அந்த செந்தூர கல்லை பார்த்த பார்வை சரியில்லை. இந்த கல்லை இப்படியாவது அபகரிக்கணும்னு இவங்க கண்களாலேயே பேசிக்கிட்டதை நான் பார்த்தேன் என்ற வார்த்தைகள் அந்த அறையில் அணுகுண்டு விழுந்தது போல வெடித்தது. உடனே அவர்கள் இருவரின் முகங்களும் சட்டென மாறின. உடனே இருவரும் தங்களை சுதாரித்துக் கொண்டு எழுந்து நின்றார்கள். அதில் ஒருவர், ஹவ் டேர் யூ, நாங்க யாரும் உனக்கு தெரியுமா? மகாசித்த கமிட்டியோட சீனியர் ஆபீசர்ஸ் நாங்க. எங்களை பார்த்து திருடன் சொல்றியா? மேடம், இவன் நம்மளை அவமானப்படுத்துறான் என்று கூறினான். இதை கேட்ட கல்பனாவின் முகமும் கோபத்தில் சிவந்தது. அவளுக்கு தன் அதிகாரிகளின் மீது முழு நம்பிக்கை இருந்தது. ஹரிஷ், இவங்க 2 பேரும் சாதாரண நாட்கள் இல்ல, நாட்டுக்காக பல ரகசிய மிஷன்களை முடிச்சு கொடுத்தவங்க. அதுக்காக பல தடவை தங்களோட உயிரை பணையம் வச்சிருக்காங்க. இவங்களை நீங்க சந்தேகப்படுறது எந்த வகையிலும் நியாயம் இல்லை. வார்த்தை அளந்து பேசு என்று கூறினார். துரோகம் எப்பவுமே நம்மளை சுத்தி இருக்கிற நம்பிக்கையான முகமூடிகளை போட்டுட்டு தான் வரும். இவங்களோட கண்களை பாருங்க, அதில் விசுவாசம் இல்லை, பஞ்சம். ஹரிஷ் நிதானமான குரலில் கூறினார். ஸ்டாப் இட் ஹரிஷ், இவங்க ஏன் ஆட்கள்? நான் இவங்களுக்கு கேரண்டி, இதுக்கு மேலே இவங்களை நீங்க ஒரு வார்த்தை சொன்னாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். கல்பனா கத்தினான். கல்பனா, ப்ளீஸ் ஸ்டெப் பேக் என்ற ஹரிஷ் எழுந்து அவர்களுக்கு அருகில் வந்தார். ஹரிஷ் தன்னை நோக்கி வருவதை பார்த்த அவர்களில் ஒருவர் தன்னுடைய இடுப்பில் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுக்க கைகளை கொண்டு சென்று, எங்க கிட்ட வராது, நான் உங்களை ஷூட் பண்ணவும் தயங்க மாட்டோம் என்று கத்தினார். ஆனால் அவர்கள் தங்கள் ஆயுதங்களை எடுப்பதற்குள் ஹரிஷ் மின்னல் வேகத்தில் செயல்பட்டான். சாதாரண மனிதர்களின் கண்கள் கணிக்கும் வேகத்தை விட அவனது அசைவுகள் பல மடங்கு வேகமாக இருந்தது. ஜீவா, கல்பனாவை கவர் பண்ணு என்று ஹரிஷ் கத்தியவுடன் ஜீவா கல்பனாவை பிடித்து பின்னால் இழுத்தான். ஹரிஷ் ஒரு பாய்ச்சலில் அந்த 2 அதிகாரிகளையும் நெருங்கினார். ஹெர்பல் மெடிசனின் மிக ரகசியமான மற்றும் ஆபத்தான கலையான வர்மக்கலை இப்போது ஹரிஷின் விரல்களில் உயிர் பெற்றது. முதல் நபர் துப்பாக்கியை எடுப்பதற்குள் ஹரிஷின் வலது கையின் ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் இணைந்து அவருடைய கழுத்து பகுதிக்கு கீழே உள்ள புள்ளியில் மிக துல்லியமாக ஒரு அழுத்தம் கொடுத்தான். அடுத்த செகண்ட் அந்த சீனியர் ஆபீசரின் உடல் அப்படியே உறைந்து போனது. அவருடைய நரம்புகள் தற்காலிகமாக செயலிழந்தன. அதே வினாடியில் இடதுபுறம் திரும்பிய ஹரிஷ் தன்னை தாக்க வந்த இன்னொரு ஆபீசர் கையை தடுத்து அவருடைய காதுக்கு கீழே உள்ள புள்ளியில் லேசாக தட்டினார். எல்லாம் ஒரு சில வினாடிகளில் நடந்து முடிந்தது. 2 முரட்டுத்தனமான அதிகாரிகளும் எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் ஹரிஷின் வெறும் விரல் தீண்டலால் அப்படியே சிலைகளாக உறைந்து நின்றனர். அவர்களது கண் விழிகள் மேலே சுருங்கின. உடல் எந்த அசைவும் இல்லாமல் ஆனால் சுயநினைவு மட்டும் உள்ள ஒரு விசித்திரமான ஹிப்னாட்டிக் டிரான்ஸ், அதாவது மெஸ்மரைசம் செய்யப்பட்டது போல இருந்தார்கள். இது வர்மக்கலையின் உச்சகட்ட வித்தை. எதிரியின் மூளை நரம்புகளை தற்காலிகமாக தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் அமானுஷ்ய கலை. இந்த சண்டையை பார்த்த கல்பனாவும் தனஞ்சயனும் மட்டுமல்ல, ராஜனும் அதிர்ச்சியில் உறைந்து விட்டான். What did you do to them? உங்களுக்கு என்னாச்சு ஹரிஷ்? கல்பனா பதற்றத்துடன் கத்த, டோன்ட் வரி கல்பனா, இவங்களை நான் கொல்லல. அவங்களோட மூளை நரம்புகளை தற்காலிகமா பிளாக் பண்ணி ஒரு மயக்க நிலைக்கு கொண்டு போயிருக்கு. இப்போ அவங்களால போய் சொல்ல முடியாது. அவங்க மனசுக்குள்ள இருக்கிற அத்தனை ரகசியங்களும் இப்ப வெளியில வரும் என்ற ஹரிஷ் சிலையாக நின்றிருந்த சீனியர் ஆபீசர்களில் ஒருவரின் முகத்துக்கு நேராக தன் முகத்தை கொண்டு சென்றான். ஹரிஷ் தனது வலது கை பெருவிரலால் அந்த நபரின் புருவ மத்தியை அழுத்தி பிடித்துக் கொண்டு மிகவும் ஆழமான கட்டளையிடும் குரலில், என்ன பாருங்க, உங்க மனசுக்குள்ள இருக்கிற உண்மையை சொல்லுங்க. அந்த செந்தூர கல்லை அபகரிக்க பாத்தீங்களே, அது உங்களுக்காக இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். யாருக்காக அதை அபகரிக்கணும்னு நினைச்சீங்க என்று கேட்டான். இப்போது அந்த ரூம் முழுக்க பின் டிராப் சைலண்ட் மோடுக்கு போனது. அந்த நபரின் உதடுகள் லேசாக துடித்தன. அவர் கண்களில் எந்த உணர்ச்சியும் இல்லை. ரோபோவை போல அவர் வாய் மெதுவாக திறந்தது. மாஸ்டர், ஐ மீன் எங்க பாசுக்காக என்றவரின் குரல் உயிரற்றதாக ஒலித்தது. அவர் கூறியதை கேட்ட கல்பனா தான் இத்தனை வருடங்களாக நம்பிய அதிகாரியா இப்படி பேசுகிறார் என்று அதிர்ந்து விட்டான். யார் அந்த பாஸ்? அந்த செந்தூர்கள் அவனுக்கு எதுக்கு? ஹரிஷ் அடுத்த கேள்வியை கேட்டான். இந்த முறை 2வது சீனியர் ஆபீசர், எங்க பாஸுக்கு நிறைய பவர்ஸ் தேவைப்படுது. அவர் ஒரு பெரிய படையை உருவாக்க போறாரு. ஏற்கனவே எங்களை மாதிரி பிரெயின் வாஷ் செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான அதிகாரிகளை அவர் தயார் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய பேர் அவருக்கு தேவைப்படுறாங்க. அதுக்கு இந்த செந்தூரக்கல் அவருக்கு தேவைப்படுது. இன்னைக்கு ராத்திரி இந்த கல்லை எப்படியாவது திருடி கொண்டு வர சொல்லி எங்களுக்கு உத்தரவு வந்துச்சு என்று கூறினார். இந்த வார்த்தைகளை கேட்டதும் கல்பனாவின் கால்கள் பின்னின. அவள் சுவரில் சாய்ந்து நின்றாள். இவங்களோட ரத்தத்திலையும் அந்த துரோகம் கலந்துருச்சா? மகாசித்த கமிட்டிக்குள்ளேயே எதிரி ஊடுருவிட்டானா? அவள் முகம் பயத்திலும் அதிர்ச்சியிலும் வெளிரி போனது. இதுதான் நான் சொன்ன கல்பனா. நீங்க வெளியில தேடிட்டு இருக்கிற அந்த பெரிய ஆபத்து ஏற்கனவே உங்க கோட்டைக்குள்ள வந்துருச்சு. உங்களோட இன்டெலிஜென்ஸ், உங்களோட கமிட்டி, உங்களோட ராணுவம்னு எல்லா இடத்துலயும் எதிரியோட ஆட்கள் ஊடுருவிட்டாங்க. இது சாதாரண எதிரி இல்லை, நம்மளோட நிழலையே நமக்கு எதிரியா மாத்திர ஒரு மாய வலை என்ற ஹரிஷ் அந்த ஆபீசர்களின் நெற்றியிலிருந்து தன்னுடைய கையை எடுத்தான். பிறகு ஹரிஷ் தன் கைகளை உயர்த்தி அவர்களின் முகத்திற்கு நேராக சொடக்க போட்டான். அடுத்த நொடி வர்ம புள்ளிகளின் பிடியில் இருந்து விடுபட்ட அந்த அதிகாரிகள் இருவரும் சுயநினைவை இழந்து அப்படியே சுருண்டு தரையில் விழுந்தனர். தனஞ்சயன் நெஞ்சை பிடித்துக் கொண்டு சோஃபாவில் அமர்ந்தார். ராஜன் திகைத்து போய் நின்றான். நான் ஏன் உங்க கமிட்டிக்குள்ள வர மறுத்தேன்னு இப்போ உங்களுக்கு புரிதா கல்பனா என்ற ஹரிஷ் கல்பனாவை பார்த்து தீர்க்கமாக கேட்டான். இதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் கல்பனா திகைத்து போய் நிற்க, உங்க கமிட்டியை இப்ப அவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இவங்களை யார் கண்ட்ரோல் பண்றா?
அந்த பிரெயின் வாஷ் எப்படி நடக்குது, இவங்களுக்கு ஆர்டர் போடுற அந்த பாஸ் யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அது வரைக்கும் நீங்க யாரையும் நம்பாதீங்க, உங்களை நீங்களே கூட நம்பாதீங்க என்று ஹரீஷ் ஜீவாவிடம் திரும்பி, ஜீவா இவங்களோட உடம்புல ஏதோ ஒரு கெமிக்கல் அல்லது மூலிகை கலந்து போகணும்னு நினைக்கிறேன். இவங்களோட பிளட் சாம்பிள் உடனே எடுத்து நாம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், கமான் குயிக் என்று கூறினார். ஜீவா உடனடியாக களத்தில் இறங்கினார். கல்பனா இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் தரையில் மயங்கி கிடக்கும் தனது அதிகாரிகளையே வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தார். ஹரீஷ், இவங்களுக்கு என்ன பண்றது, இவங்க நெட்வொர்க் எவ்வளவு பெருசுன்னு இவங்க வாயிலே வரவழைக்க முடியுமா என்று குரல் நடுங்க கேட்டாள் கல்பனா. முடிவு கல்பனா, ஆனா இவங்களோட மூளை இப்ப இவங்க கண்ட்ரோல்ல இல்ல, இவங்க யாரோ ரிமோட் கண்ட்ரோல்ல பொம்மை மாதிரி மாத்திருக்காங்க என்ற ஹரீஷ் மீண்டும் அவர்கள் அருகே மண்டியிட்டார். ஹரீஷ் தனது வர்மக்கலை திறமையால் அவர்களின் கழுத்து பகுதியில் இருந்த நரம்புகளை லேசாக தட்டி அவர்களை அரைமயக்க நிலைக்கு கொண்டு வந்தார். இப்போது அவர்கள் இருவரும் கண்களை திறந்தனர். ஆனால் அவர்களின் பார்வையில் எந்த உணர்ச்சியும் இல்லை. அவர்கள் ஒரு ஜாம்பியை போல வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தனர். ஹலோ சார், என் கண்ணை பாருங்க என்று ஹரீஷ் சொல்லவும் அவர்கள் இருவரும் திடுக்கிட்டு ஹரீஷை பார்த்தார்கள். கடந்த சில நாட்களா நீங்க எங்க போனீங்க, யாரெல்லாம் மீட் பண்ணீங்க, உண்மையை மட்டும் சொல்லுங்க என்ற ஹரீஷின் குரல் அதிகார துணியில் ஒலித்தது. உடனே அதில் ஒருவர் ரோபோவை போல, வீடு, மகாசித்த கமிட்டி ஆபீஸ், ஈவினிங் ஜிம், அப்புறம் சாட்டர்டே சண்டே மெடிடேஷன் கிளாஸ் போவேன், மற்றபடி வேற எங்கேயும் நான் போகல என்று கூறினார். அவ்வளவுதானா, வேற ஏதாவது சீக்ரெட் பிளேஸ், நைட் டைம்ல ரகசியமா யாராவது சந்திக்க போனீங்களா என்று ஹரீஷ் அவருடைய கண்களை உற்று பார்த்தபடி கேட்டார். இல்ல, எந்த ரகசிய இடத்துக்கும் போகல, தினமும் என்னோட ரொட்டீன் இதுதான் என்று அவர் மிஷின் போல பதிலளித்தார். அதையேதான் இன்னொரு ஆபீசரும் கூறினார். அவர்கள் எப்படி மாற்றி மாற்றி கேட்டாலும் இதை தவிர அவர்களிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. ஹரீஷ் மெதுவாக எழுந்து நின்றார். அவனது மூளை 1000 கிலோமீட்டர் வேகத்தில் சிந்திக்க தொடங்கியது. என்ன ஹரீஷ், எப்படி சொல்றாங்க, எப்படி இவங்க கிட்ட இருந்து நம்ம உண்மையை கண்டுபிடிக்கிறது என்று கல்பனா கவலையுடன் கேட்க, இவங்க பொய் சொல்லல கல்பனா, எதிரி ரொம்பவும் புத்திசாலி, எந்த ஒரு இருட்டான ரகசியமான இடத்துக்கும் இவங்களை வரவழைக்கல. இவங்க தினமும் போற சாதாரண இடங்கள்ல தான் யாருக்கும் சந்தேகம் வராத வகையில இவங்களை தங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட பாஸ் யாருன்னு இவங்களுக்கே தெரியாத அளவுக்கு ரொம்ப சேஃபா இந்த கேமை ப்ளே பண்றாங்க என்று ஹரீஷ் கூறினார். உடனே டாக்டர் தனஞ்சயன் குறுக்கிட்டு, ஹரீஷ், ஆனா இது எப்படி சாத்தியம், இவங்க 2 பேரும் சாதாரண ஆட்கள் இல்ல, மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கான அதிகாரிகள், இவங்களை வெறும் வார்த்தைகளாலேயோ கவுன்சிலிங் மூலமாவோ பிரெயின் வாஷ் பண்ணி இப்படி மாத்தி இருக்க முடியாது என்று கூறினார். நீங்க சொல்றது கரெக்ட் தான் டாக்டர், எனக்கும் அதே சந்தேகம் தான், இதுல மெடிக்கலா ஏதோ ஒரு பெரிய சதி நடந்தது என்று சொன்ன ஹரீஷ் திடீரென குனிந்து அந்த சீனியர் ஆபீசரின் கையை பிடித்து அவரது பல்ஸை செக் செய்தார். அடுத்த வினாடி ஹரீஷின் முகம் சட்டென இறுகியது. டாக்டர், இவங்க நாடி துடிப்ப பாருங்க என்று ஹரீஷ் சொல்ல தனஞ்சயன் வந்து அந்த ஆபீசரின் கையை பிடித்து பார்த்தார். மை காட், ஒரு நிமிஷத்துக்கு 160க்கு மேல அடிக்குது. இந்த ஹார்ட் பீட்ல ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம். இவங்க உடம்புல அட்ரினலின் அளவு ரொம்ப அதிகமா இருக்கு. இவங்களோட எனர்ஜி லெவல் மனிதர்களோட எல்லையை தாண்டி இருக்கு என்று டாக்டர் தனஞ்சயன் அதிர்ச்சியில் பின்வாங்கினார். எஸ், யூஆர் கரெக்ட் டாக்டர், இவங்க உடம்பு இரும்பு மாதிரி இறுகி இருக்கு. சாதாரண ஒரு மனுஷனுக்கு அடிபட்டா வலிக்கும், ஆனா இவங்களுக்கு வலி கூட தெரியாது. எதிரியா அழிக்கணும் இல்ல தான் அழியணும், இந்த 2 தவிர இவங்க மூளைக்கு வேற எதுவுமே தெரியாது என்று ஹரீஷ் ஜீவாவை பார்த்தான். அவன் பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட ஜீவா மெடிக்கல் கிட்டை கொண்டு வந்து வைத்தான். ஹரீஷ் அதிலிருந்து ஒரு சிறிய சிரிஞ்சை எடுத்து அந்த ஆபீசரின் கையை பிடித்து அவருடைய நரம்பில் இருந்து கொஞ்சம் ரத்தத்தை உறிஞ்சி எடுத்தான். அந்த ரத்தம் சாதாரண மனிதர்களின் சிவப்பு நிறத்தை விட சற்று அடர்த்தியாக கருஞ்சிவப்பாக இருப்பதை கல்பனா கவனித்தாள். ஹரீஷ் ஒரு சிறிய டெஸ்ட் டியூபில் அந்த ரத்தத்தை விட்டான். பிறகு தனது மெடிக்கல் கிட்டில் இருந்து பழைய தோலாலான ஒரு சிறிய பவுச்சை எடுத்தான். அதில் ஒரு சிறிய கண்ணாடி பாட்டில் இருந்தது. அதில் பச்சை நிறத்தில் ஒரு திரவம் இருந்தது. இது நாகமலை காடுகளில் இருந்து நான் கொண்டு வந்த ஒரு மூலிகை வேரோட சாறு. இது எப்பேற்பட்ட அமானுஷமான விஷமா இருந்தாலும் சரி, உடம்புல இருக்கிற அணுக்கள்ல எந்த மாற்றம் நடந்திருந்தாலும் சரி, இது உடனே ரியாக்ட் பண்ணி காட்டி கொடுக்கும் என்று ஹரீஷ் விளக்கினார். ஹரீஷ் கூறியதை கேட்டவுடன் கல்பனா, தனஞ்சயன், ராஜன், ஜீவா என அனைவரும் மூச்சை பிடித்துக் கொண்டு ஹரீஷின் கைகளையே பார்த்துக் கொண்டிருந்தனர். ஹரீஷ் அந்த பச்சை நிற மூலிகை சாற்றில் இருந்து ஒரு டிராப்பர் மூலம் சரியாக 2 சொட்டுக்களை அந்த டெஸ்ட் டியூபில் இருந்த சீனியர் ஆபீசரின் ரத்தத்தில் விட்டார். ஒரு நிமிடம் எதுவும் நடக்கவில்லை. அனைவரின் கவனமும் அந்த டெஸ்ட் டியூபில் இருந்தது.